Okay. Good afternoon. எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன டெமோ பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் 2 டெமோ நடந்துச்சுங்க. அந்த டெமோல நம்ம என்ன பார்த்தோம்னா, பாலிட்டி கிளாஸும் சயின்ஸ் கிளாஸும், அதாவது சயின்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, பாலிட்டியில எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது லாஸ்ட் டெமோ. இந்த டெமோலயும் வந்து ஒரு அறிமுக வகுப்பு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்கனாமில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே டிஎன்பிசி அப்படின்னு வரப்ப நம்ம ஒரு முக்கியமான 3 எக்ஸாமை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேட்ச் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 எக்ஸாமை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒன்னு குரூப் 1, அடுத்தது குரூப் 2, அப்புறம் குரூப் 4. ஓகேங்களா? குரூப் 4ல வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெயின் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், பிசிஎம். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், இந்த பேட்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த அக்டோபர் 31 இருந்து. இந்த பேட்ச் அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு என்னன்னா, குரூப் 1 எக்ஸாம்னா என்ன, குரூப் 2 2A எக்ஸாம்னா என்ன. குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், டிசி, அதாவது அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய குரூப் 1 கேட்டகரிக்கான வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே குரூப் 1 1A போஸ்ட்ல இருக்கும். அப்ப இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், நம்ம இந்த எக்ஸாமை எழுதலாம். ஓகேங்களா? பேசிக்கா 21 வயசா இருக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கணும். இது இது ரெண்டுமே இருந்தீங்கன்னா நீங்க குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸை எழுதலாம். அதே மாதிரி வெறும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா வரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறத எழுத முடியும். சரி, இப்ப இந்த குரூப் 1 எக்ஸாம்ல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. குரூப் 1ல ஜஸ்ட் புதுசா வந்தவங்களுக்கு ஒரு அறிமுகம், அவ்வளவுதான். சரி, ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து என்னன்னா, நியூ கமர்ஸ்க்காக வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஒரு இது மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? இப்ப குரூப் 1 எக்ஸாம்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட். ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? குரூப் 1 லெவல்ல. ஓகேவா? 200 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ், மொத்தம் 300 மார்க் இருக்கும். இது கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது குரூப் 1 ஸ்டாண்டர்டோட பிலிமினரி எக்ஸாம். குரூப் 2 2A, முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா குரூப் 2 தனியா எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க, குரூப் 2A தனியா எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, குரூப் 2 2A ரெண்டுத்தையும் சேர்த்து பிலிமினரி எக்ஸாம் ஒரே லெவலா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிரகாரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் 100 கொஸ்டின் வந்து என்னன்னா பார்ட் ஏ கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க, தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ், அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஜென்ரல் தமிழாகவும் இருக்கலாம், அதாவது பொது தமிழாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷாகவும், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்ப நீங்க இந்த பிசிஎம் பேட்ச்ல நீங்க வெறும் குரூப் 1 மட்டும் தான் கவர் பண்ணுவீங்களா, பிசிஎம்ல வந்து குரூப் 2 2Aல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கவர் பண்ணுவீங்களா, தமிழ் கவர் பண்ணுவீங்களான்னா இதுவும் இந்த ஸ்கோப்புக்குள்ள இருக்கு. அதனால நீங்க தைரியமா லாங்குவேஜ் கிளாஸும் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே நடத்திடுவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் 100 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ். இதுதான் வந்து குரூப் 4. வெறும்னா வந்து டிசபிள்டு பர்சன் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது பிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட பெர்சன்டேஜ், அதாவது டிசபிலிட்டி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மட்டுமே ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4ல எலிஜிபிலிட்டி. மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 4ல ஜென்ரல் தமிழ், அதுக்கப்புறமா 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? பொது அறிவு அப்படிங்கிறது 100 கொஸ்டின். இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஓகேவா? ஓகேவா? இப்படிதான் வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்படும். ஓகேவா? இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் குரூப் 1க்கும் குரூப் 2 2Aக்கு மட்டும் என்னன்னா மெயின்ஸ் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. குரூப் 4க்கு மெயின்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க பிலிமினரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட கட் ஆஃப் அடிப்படையில உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது அலாட் பண்ணிடுவாங்க. ஓகே. குரூப் 2 2A 1க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இதுல முன்னாடி என்ன பண்ணாங்க, அதாவது நான் சொல்றது ஒரு 4 5 இயர்ஸ் பேக்ஸ் வந்து குரூப் 2க்கு மட்டும் என்ன இன்டர்வியூ வைப்பாங்க.
இப்ப அந்த இன்டர்வியூவும் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப குரூப் 1க்கு மட்டும்தான் என்னன்னா இன்டர்வியூ அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. நம்ம செஷன் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸோட மார்க் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் எடுக்க மாட்டாங்க. ஆனா மெயின்ஸோட மார்க் தான் இங்க என்னன்னா முக்கியமா பேசப்படும். அதனாலதான் இந்த செஷன் ஃபுல்லாவே என்ன எதுக்கு அதிகமான ஃபோக்கஸ் தர போறோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் தர போறோம். ஏன்னா நம்ம 12ஆம் கிளாஸ் வரைக்குமே டிகிரி வரைக்குமே எழுதி டிஸ்கிரிப்டிவ் எழுதி எழுதி பழகிருப்போம். ஆனா இங்க வந்து எப்படி டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் பண்றது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை பிரேக் டவுன் பண்ணி உங்களை எல்லாருக்குமே அதை எழுத வைக்கிறது. இப்ப எல்லாருமே எழுதலாம் சரியா, ஆனா என்ன தேவையோ அதை எழுதணும் இல்லையா, என்ன பாயிண்டோ அதை எழுதணும் இல்லையா. அப்ப நான் ஒரு ஆன்சர் எழுதுறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி திருத்துறவங்களை அட்ராக்ட் பண்ணும், எப்படி திருத்துறவங்களுக்கு நான் வேல்யூபிள் பாயிண்டா கொடுக்கறது, அதை தான் இந்த 1 இயர் செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? சரி, மெயின்ஸ் அப்படிங்கிறப்ப மெயின்ஸ் எப்படி இருக்கும்னா ஓகே ஓகே, இது குரூப் 1 மெயின்ஸோட எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது. மொத்தம் 4 நாள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். 4 நாள்ல முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தகுதி தேர்வு. அதை வந்து அக்கௌண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா 40 மார்க் கம்பல்சரி வாங்கணும். அதற்கு ஏத்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கிளாஸ் அப்படிங்கறது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. முதல் நாள் அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் 1, ஜெனரல் ஸ்டடிஸ் 2, ஜெனரல் ஸ்டடிஸ் 3 அப்படின்னு 3 பேப்பர் இருக்கும். அந்த 3 பேப்பர்லயும் 3 செக்ஷன் இருக்கும். நீங்க எல்லாம் உண்மையாலே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி எழுதுறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு லக்கியான பர்சன். ஏன்னா இப்பதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு 100 மார்க், இதுக்கு 100 மார்க், இதுக்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. ஆனா இதற்கு முன்னாடி வந்து எத்திக்ஸ் அறிமுகப்படுத்தும் போது எத்திக்ஸ் எவ்வளவு மார்க்குக்கு கேட்க போறாங்கன்னு யாருக்குமே இந்த ஐடியாவுமே கிடையாது. லாஸ்ட் இயர் எழுதின எத்திக்ஸ், லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு எத்திக்ஸ்க்கு இவ்வளவு மார்க் தான் வரப்போகுது, சோசியல் இது இவ்வளவு மார்க்குக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. மத்தபடி வந்து என்னன்னா இந்த ஹிஸ்டரிக்கும் மீதி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. இந்த எத்திக்ஸ்க்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிற ஸ்பிளிட் அப் அந்த டைம்ல இல்ல. இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகா அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா இது நான் 100 மார்க்குக்கு கேட்க போறேன், இது நான் 50 மார்க்குக்கு கேட்க போறேன், இது நான் 75 மார்க்குக்கு கேட்க போறேன் அப்படின்னு ஒரு ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எதுக்கு அதிகமான போக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு போச்சு. 10 மார்க் எத்தனை கேட்பாங்க, 15 மார்க் எத்தனை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு நமக்கு. சோ மொத்தமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப 75 மார்க்ஸ் அப்படின்னா 3 10 மார்க், 3 15 மார்க் கேட்பாங்க, 75 மார்க்ஸ். இதே வந்து 100 மார்க் இருக்கும் போது 4 10 மார்க், 4 15 மார்க் கேட்பாங்க, 100 மார்க்ஸ். 50 மார்க்ஸ் இருக்கும்போது 2 10 மார்க், 2 15 மார்க் கேட்பாங்க. சோ இப்படிதான் வந்து ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கும்போது ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உமன் சம்பந்தப்பட்டது, சைல்ட் சம்பந்தப்பட்டது, மைனாரிட்டிஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து அதை ஒரு பேப்பரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா குரூப் 1 அப்படிங்கிறது ஒரு டெப்டி கலெக்டருக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் இல்லையா. அப்ப இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை அவங்க எப்படி அணுக போறாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேப்பரை வச்சிருக்காங்க. அதை தாண்டி எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களோட அறநெறி சார்ந்தது. ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து எல்லாருமே தலைமை பண்பு வச்சிருக்காங்க. அந்த தலைமை பண்பு இருக்குங்கிறப்ப எல்லாருக்குமே அந்த வேலையை கொடுக்க முடியாது இல்ல. அதுல சிறப்பு தலைமை பண்பு வாய்ந்தவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்படும். இப்ப என்னன்னா உங்களுக்கு கரப்ஷன், லஞ்சம் வாங்குவதுக்கு வந்து உங்க மைண்ட் செட் இப்படி இருக்கு. உங்க ஒரு 10 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து யாருக்கு உங்களால ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும்? ஒரு 10 பேர் வந்து உங்கள்ட்ட வந்து திடீர்னு வந்து எல்லா விதமான ஃபைல்ஸையும் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் எப்படி சமூக பார்வை கொண்டு அணுகுவீர்கள் அப்படிங்கிற ஒரு அறநெறி தத்துவத்தை சொல்றதுதான் எத்திக்ஸ் பேப்பர். ஆக்சுவலா இந்த எத்திக்ஸ் பேப்பர் இதற்கு முன்னாடி வந்து மேக்ஸ் பேப்பர் இருந்துச்சு, ஆப்டிடியூட் பேப்பர் இருந்துச்சு. அதை மாத்தி என்ன பண்ணாங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால எத்திக்ஸ் பேப்பரை வந்து என்ன பண்ணாங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. கண்டிப்பா ஒரு கலெக்டருக்கு ஒரு அறம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தெரியணும், அவருக்கு அறநெறி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த பேப்பரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை தாண்டி பேப்பர் 2ல என்ன பண்ணாங்கன்னா முன்னாடி சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் 75 மார்க் தான் இருந்துச்சு.
தமிழ் சொசைட்டி 75 மார்க் இருந்துச்சு. இப்ப அதை மாத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க, அழகா பாலிட்டிக்கு 100 மார்க்கு, சயின்ஸுக்கு 100 மார்க்கு, தமிழ் சொசைட்டிக்கு வந்து 50 மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷன் இதுல 3 இருக்கு இல்லைங்களா, யூனிட் 3, இதை வந்து நீங்க தமிழ்லயும் எழுதிக்கலாம் இல்ல இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம், அவங்கவுங்களுடைய சௌகரியம் பொறுத்து. ஓகேங்களா. அந்த டைம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்ல எழுதும் போது நிறைய வட்டெழுத்துக்கள்லாம் வரும். அப்ப நம்ம இங்கிலீஷ்லயே எழுதலாமா அப்படின்னு ஒரு தோணும். ஓகேவா. அப்ப நீங்க படிக்கும் போது நீங்க அதை முடிவு பண்ணிக்கோங்க, நம்ம இதை இங்கிலீஷ்ல எழுத போறோமா தமிழ்ல எழுத போறோமா. இதெல்லாம் ஏங்க இப்பவே சொல்றீங்க அப்படின்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் பேட்ச் மட்டும் நடத்த போறது கிடையாது, சைடு பை சைடு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மெயின்ஸ் பேட்சும் நடத்த போறோம். அதனால இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க இதை வந்து பழகி கொள்ளணும். ஓகேவா. அடுத்தது பேப்பர் 4, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் 3. இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஜியோகிராஃபி பேப்பர், அடுத்தது என்விரான்மெண்ட் பேப்பர், அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பேப்பர். மொத்தம் 3 செக்ஷனா இதை பிரிச்சிருக்காங்க. இதுக்கு மொத்தமா ஆக எல்லா இதுக்குமே வந்து 250 மார்க்ஸ், எலிஜிபிலிட்டி மட்டும் 100 மார்க்ஸ். சரிங்களா. இந்த இதுல ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுல என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து ஏன் பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. தமிழ்நாடு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இதற்காகவே வந்து என்விரான்மெண்ட் சார்ந்தே நிறைய திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க. என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் கொண்டு வருது அப்படின்னா அதுவுமே தமிழ்நாடு. அப்ப அதற்கு வலிமை ரொம்ப, அதற்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பேப்பரை வச்சிருக்காங்கப்பா. சோ இதுதான் வந்து ஒரு மெயின்ஸ் குரூப் 1 ஸ்ட்ரக்சர். மொத்தம் 4 நாள் இந்த பரீட்சையை நம்ம எழுத போறோம். இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உங்களோட பயிற்சி வகுப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா. ரைட். அப்பா இது வரைக்கும் எதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சரி, நம்ம அடுத்த மெயின்ஸ் எப்படி, அடுத்தது குரூப் 2 மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குரூப் 2 2A மெயின்ஸ், இது ரெண்டுத்துலயுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பேப்பர். ஓகேங்களா. பார்ட் ஏ அப்படிங்கிற பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் குரூப் 2. குரூப் 2ங்கிற பதவிகள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர், அதுக்கப்புறமா சப் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி வந்து கெசட்டட் ஆபீசர் போஸ்ட். அதாவது கலெக்டர், அதுக்கு கீழே வந்து குரூப் 2 போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அதுவுமே வந்து எப்படின்னா ஒரு அதிகாரி. ஓகேங்களா. கெசட்டட் ஆபீசர். முன்னாடி எல்லாம் நம்ம ஞாபகம் இருக்குல்ல, எல்லாரும் பச்சை இங்க்ல கையெழுத்து பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஏன்டா ஏன் நீங்க அரசு அதிகாரி வாங்க, நான் பச்சை இங்க்ல கையெழுத்து போடணும். ஏன்னா ஒவ்வொரு கையெழுத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அந்த கையெழுத்து வந்து இன்னொருத்தரோட லைஃப் ஏதோ ஒரு வகையில நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் நமக்கு வந்து. அப்பெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைரன் வச்ச கார்ல போகணும். ஏன்னா இப்பதான் சைரன் எல்லாம் கிடையாது. ஆனா அப்பெல்லாம் வந்து நான் வந்து இறங்கும் போதே சைரன் வச்ச கார், வாங்க ப்ளீஸ் கம், நோ 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 ப்ராப்ளம், அப்படிலாம் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை தான் வந்து என்ன ஒரு அரசு. அந்த மாதிரி குரூப் 2 என்னன்னா ஒரு கெசட்டட் ஆபீசர் போஸ்ட். சரிங்களா. அப்ப அதற்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா முதல் தாள், அதாவது பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி சார்ந்தது. பேப்பர் 2 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் டிஸ்கிரிப்டிவ், எல்லாமே நீங்க எழுதணும். 10 மார்க் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 12 மார்க் கொடுப்பாங்க. 10 மார்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின் இருக்கும். 15 மார்க் அப்படிங்கிறதும் 12 கொஸ்டின் இருக்கும். சோ 12 12 24 கொஸ்டின், மொத்தம் 300 மார்க்குக்கு எழுதுவாங்க. ஆனா இதே நீங்க குரூப் 1 பாத்தீங்கன்னா 250 மார்க் தான். இதுல வந்து ஆனா 3 பேப்பர் இருக்கும். ஆனா இது என்ன பாத்தீங்கன்னா ஒரே பேப்பர் 300 மார்க்குக்கு இருக்கும். குரூப் 2 மெயின்ஸ். அப்ப முதல் தாள் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி, அடுத்த தாள் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ். இது முடிச்சுட்டு குரூப் 2A அப்படிங்கிறது என்ன, இவங்க கெஸ்டட் ஆபீசர்ல வர மாட்டாங்க. ஆனா குரூப் 2க்கு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமமான ஒரு போஸ்ட்ல வருவாங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த குரூப் 2 அப்படிங்கிறது வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட், ஏஎஸ்ஓ, செக்ரட்டரி, தலைமை செயலகம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆபீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு அமைச்சகம்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கான ஒரு போஸ்ட் தான் வந்து என்னன்னா குரூப் 2A அப்படிங்கிறது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், இந்த மாதிரியான பதவிகளுக்கு போட்டியிடக்கூடிய ஒரு இதுதான் வந்து குரூப் 2A அப்படிங்கிறது. அப்ப இதுல மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிலிம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பிரிலிம்ஸ் தான் நடத்த போறோம் அப்படின்ற. அடுத்தது மெயின்ஸ் அப்படின்றப்ப இவங்களுக்கும் பார்ட் ஏ அப்படிங்கிறது என்னன்னா பேப்பர் 1ங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி. ரெண்டு பேருக்குமே ஒரே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இப்ப
2A வந்து எப்படின்னா இப்பத்துல இருந்து இந்த வருஷத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்க போறோம். லாஸ்ட் இயர் ஆக்சுவலா வந்து சிபிடி வைக்கிறதா தான் சொன்னாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ அதிகமான மெம்பர்ஸ் இருந்ததுனால அந்த டைம் வந்து அவங்க வந்து டைரக்டா வந்து டைரக்ட் டெஸ்டே வச்சுட்டாங்க. பட் இந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2A அப்படிங்கிறதுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின் MCQ மாடல்ல இருக்கும். ஓகேங்களா? 2 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ், 2A அப்படிங்கிறது வந்து MCQ மாடல்ல இருக்கும். அதே 300 மார்க்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல வைப்பாங்கப்பா. இவ்வளவுதான்ப்பா மெயின் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்னன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இதுக்கு நடுவுல இந்த குரூப் 2A வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் A அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடிஸ். இப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கப்பா. முன்னாடி வந்து இது 160 கொஸ்டின், இது 40 கொஸ்டினா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, பார்ட் ஏல 150 ஜெனரல் ஸ்டடிஸும், பார்ட் பில வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இப்ப வந்து நடத்துவேன். ஸோ அப்ப இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் எல்லாம் எப்படி அணுகணும், ப்ரிலிம்ஸ்ல எப்படி பார்க்கணும், மெயின்ஸ்ல எப்படி பார்க்கணும். ஏன்னா மெயின்ஸ் வந்து அதே 3 மணி நேரம் தான், ஆனா 50 கொஸ்டின் போட போறீங்கன்னா ரொம்ப ஸ்பீட் எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் கிளாஸ்ல நடத்தப்படும். ஓகேவா? எல்லாருமே மேக்ஸ் போடுவோம், நானும் போடுவேன், நீங்களும் போடுவீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, டைம் மேனேஜ்மெண்ட். அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் இங்க நமக்கு ஒவ்வொரு வகுப்புலையும் எடுக்கப்படும். ஓகேங்களா? 2 நிமிஷம் ஆகும். எல்லாருக்கும் சம்ம கொடுத்தா நான்லாம் 2 நிமிஷம் போடுவேன். ஆனா இவரு ஒரு நிமிஷத்துல போடலாம், நீங்க அதை 30 செகண்ட்ல போடலாம். ஒரு கொஸ்டினுக்கு இருக்கக்கூடிய செகண்ட்ங்கிறது எவ்வளவு தெரியுங்களா, 40 செகண்ட். அந்த 40 செகண்டுக்கு மேல ஒரு கொஸ்டினை நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அது டைம் வேஸ்ட். ஓகேவா? 200 கொஸ்டின் இருக்குங்க பாருங்க, நீங்க எப்ப ப்ரிலிம்ஸ் எடுத்தாலும் பாருங்க 200 கொஸ்டின் இருக்கும். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய டைம் என்பது எப்படி, இதுதான் தப்பு. எல்லார்கிட்டயும் நான் இதை கேட்டிருக்கேன். எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 3 hours சொல்லுவாங்க. 180 மினிட்ஸ்ங்க, அவ்வளவுதான். மினிட்ஸ் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ், ஆனா 180 மினிட்ஸ். அப்படின்னா பாருங்க, நம்ம ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் கூட ஃபுல்லாவே எடுக்க முடியாது. அப்ப இங்க இடத்துல நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 40ல இருந்து 45 செகண்ட் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய டைமே. அந்த டைமை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம், அந்த டைம் நமக்கு நம்ம எப்படி அதை ப்ராப்பரா வந்து அந்த கொஸ்டினை ஒவ்வொரு டைமும் அணுகிறோம் அப்படிங்கறத எக்ஸாம். எல்லாம் படிச்சுட்டு போறது எக்ஸாம் கிடையாது. அந்த டைம் அந்த நம்மளோட மைண்ட் எவ்வளவு ரீகால் பண்ணுதுங்கிறது தான் எக்ஸாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்க எல்லாருமே ஒரு சோர்ஸ் புக், லிமிட்டட் சோர்ஸை வச்சிருக்கணும். அந்த லிமிட்டட் சோர்ஸை திருப்பி 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 வந்து என்ன பண்ணணும்னா ரீகால் அண்ட் ரீவிசிட் பண்ணணும். அந்த எக்ஸாம நீங்க படிக்கிறத தாண்டி எப்பெல்லாம் ரிவிஷன், ரீவிசிட், ரீகால் பண்றீங்களோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு கூடிய ரிசல்ட் வந்து கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 2 டெமோ பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஜெனரல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டெமோ, அதுக்கப்புறம் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு டெமோ நடந்துச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஒரு டெமோ. சரிங்களா? பொருளாதாரம் அப்படிங்கிறதுல என்ன படிக்க போறோம், குரூப் 4ல என்ன படிக்க போறோம், குரூப் 2ல என்ன படிக்க போறோம், குரூப் 1ல என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு டெமோ தான் இந்த வகுப்பு. சரி, அப்ப நம்ம சிலபஸ் பார்க்கணும். இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமியில இருக்கக்கூடிய சிலபஸ். இந்த சிலபஸை நம்ம எப்படி படிக்க போறோம், குரூப் 1 அப்படிங்கிறப்ப மெயின்ஸ் எப்படி எழுத போறோம், குரூப் 2ங்கிறப்ப மெயின்ஸ் எப்படி எழுத போறோம். ஏன்னா குரூப் 2ல 300 மார்க், இன்னும் 50 மார்க்குக்கு நம்ம சேர்த்து எழுதணும். இன்னும் ரெண்டு 10 மார்க், இன்னும் 2 15 மார்க், மொத்தம் 4 கொஸ்டின் நம்ம இன்னும் வேகமா எழுதணும். அப்ப அதற்கு எப்படி நம்ம படிப்போம். அதே மாதிரி குரூப் 1ல இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து 100 மார்க், பேப்பர் 3ல ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 3ல 100 மார்க். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து 40 மார்க். அப்ப இதை நம்ம எப்படி பார்க்க போறோம், இவ்வளவுதாங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் குரூப் 4 சிலபஸ் வச்சோம்னா எடுத்தோடனே நம்ம ஏன் குரூப் 2 சிலபஸ பாப்பானே. குரூப் 4 அப்ப நமக்கு ஒரு கன்வீனியன்ஸ் வரும், ஒரு பரிச்சயம் வரும். அதனாலதான் குரூப் 4 சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல. பிரிலிம்ல 20 கொஸ்டின் கேக்குறாங்க.
ப்ரிலிம்ஸ்ல மொத்தம் 100 கேள்விகள்ல, ஏன்னா 100 கேள்விங்கிறது ஜெனரல் தமிழ், 100 கேள்விங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ். அப்ப இதுல 20 கேள்வி பொது அறிவியல என்ன பண்றாங்கன்னா எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. பொருளாதாரமும் இருக்கு, தமிழ்நாடு நிர்வாகமும் இதுல இருக்கு. இந்த பொருளாதாரத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. என்ன நேச்சர், இந்தியன் எக்கனாமிக்கு என்னெல்லாம் வந்து அது அது என்ன மாதிரியான எக்கனாமி, டெவலப்டு எக்கனாமியா, டெவலப்பிங் எக்கனாமியா, அண்டர் டெவலப்டா? அப்ப நமக்கு என்ன கேள்வி வரும், டெவலப்டுனா என்ன, டெவலப்பிங்னா என்ன, அண்டர் டெவலப்னா என்ன? இதுக்கு ஏதாவது டெபினிஷன் வச்சிருக்காங்களா? இது வரைக்கும் வந்து இதற்கான ஒரு வரையறைங்கிறது கிடையாது. எந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே வந்து தன்னுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதோ, ஓகேங்களா, தனிநபர் வருமானம் என்னது, நம்ம சம்பாதிக்கிற ஒரு வருமானம் இல்லையா, அதாவது ஆனுவல் இன்கம், அந்த வருஷத்துக்கு ஒரு தனி நபர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுதான் பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தனிநபர் வருமானம் எந்த கண்ட்ரில எல்லாம் அதிகமாக இருக்கு, எந்த கண்ட்ரில எல்லாம் பாவர்ட்டி குறைவாக இருக்கு, எந்த கண்ட்ரில எல்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது எங்கெல்லாம் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. ஏன் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் எடுக்கிறாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் இருந்தாதான் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கப்படும். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாதான் அவங்களுக்கு வருமானம் வரும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வருமானம், நம்ம அக்ரிகல்ச்சர் சார்ந்த வருமானமா, அடுத்தது இண்டஸ்ட்ரி சார்ந்த வருமானமா, சர்வீஸ் செக்டார், ஓகேங்களா, சேவைத்துறை, என்னென்ன சேவைத்துறை இருக்கு, பேங்கிங், ஸ்கூலிங், ஓகேங்களா, ஹோட்டல்ஸ், ஐடிஸ், இது எல்லாமே சேவை, ஓகேவா, இந்த சேவைத்துறை. அப்ப என்ன மாதிரியான நம்ம என்ன மாதிரியான செக்டாரா நம்ம அதிகமா டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாக்குறதா நேச்சர், ஓகேங்களா. அப்ப நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம அதிகமா சர்வீஸ் செக்டார்ல இருந்து தான் ஜிடிபியை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் நம்ம அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு வரோம், ஆனாலும் அதோடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இங்க கம்மி அப்படி. இப்ப நான் சொல்லும் போது ஒரு புது டெர்ம சொல்றேன், என்னது, ஜிடிபி, ஓகேங்களா. ஜிடிபி அப்படின்னா என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க உள்நாட்டு உற்பத்தினா, ஒரு பவுண்டரி நமக்கு இருக்கு இந்தியான்னு, நீங்க ஒரு பவுண்டரிய பார்த்திருப்பீங்க இல்லையா, எல்லைகள். இந்த எல்லைக்குள்ள எவ்வளவு பொருள்கள் விற்பனை, எவ்வளவு பொருள்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னன்னா ஜிடிபி. சரியா, இதத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இந்தியன் எக்கனாமில நம்ம பார்ப்போங்க. இந்தியன் எக்கனாமினா என்ன, நேஷனல் இன்கம்னா என்ன, அதாவது தேசிய வருமானம்னா என்ன, ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப எப்படி எல்லாம் உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது, அதன் மூலியமாக நம்ம எப்படி வந்து அதை வந்து கணக்கிடுறோம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. எப்ப இதுக்கு வந்து 3 மெத்தட் வச்சிருக்காங்க. ஒரு தேசிய வருமானத்தை கணக்கிட என்ன பண்றாங்கன்னா 3 மெத்தட் வச்சிருக்காங்க. ப்ராடக்ட் மெத்தடுங்கிறாங்க, அடுத்தது இன்கம் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுன்றாங்க. இப்போ ஒரு டீ கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டீ கடையில நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டீ வாங்குறீங்க. அப்போ உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த டீ கடைக்காரருக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு டீக்கு கொடுக்குறீங்க அப்படிங்க, இப்ப டீ வந்து 10 ரூபானா நீங்க எவ்வளவு, நீங்க 10 ரூபா கொடுத்துருக்கீங்கல்ல, அது உங்களோட செலவு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பண்ற செலவை கணக்கிட்டா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ஓகேவா. எத்தனை டீ வித்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா அது ப்ராடக்ட் மெத்தட். சரியா, திடீர்னு அந்த டீ கடைக்காரரு இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா அது இன்கம், ஓகேவா. இந்த மாதிரி 3 மெத்தட்ல நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றாங்க. நம்ம அதுல எந்த மெத்தட ஃபாலோ பண்றோம், நம்ம 3 மெத்தடுமே ஃபாலோ பண்றோம். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்தது 5 இயர் பிளான்ஸ். இந்த 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 2 கான்செப்ட், கேபிட்டலிசம், சோசியலிசம் அப்படின்னு. கேபிட்டலிசம் அப்படிங்கிறப்ப என்னன்னா எல்லாமே பிரைவேட் ஓனர்ஷிப்பா இருக்கு. யாரு, தனிநபர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஓனர்ஷிப்பை வச்சிருக்காங்க. அடுத்தது சோசியலிசம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி, அதாவது பிரைவேட்டும் இருக்காங்க கவர்மெண்ட்டும் இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க, 2 பேருமே ஓனர்ஷிப்பை வச்சிருக்காங்க. இதுல யாருக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியலிசம்.
இந்த ரெண்டும் இருக்கு அப்படிங்கிறப்ப சோசியலிசத்தோட எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் தான் என்னன்னா கம்யூனிசம். விஜய் படத்துல பார்க்க மாதிரி 4 இட்லி சாப்பிட்டுட்டு மீதி வந்து இருக்கக்கூடிய ஒரு இட்லி, அதாவது ஒன்று பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இட்லி, அதுவும் கம்யூனிசம் தான். ஆனா எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் ஆஃப் சோசியலிசம் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையாக அந்த இடத்துல பிரைவேட் செக்டாரே உள்ள விடாம நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்டே அதை ஓவர்ரோல் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு தான் கம்யூனிசம். சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சுதந்திரம் கிடைத்த பிறகு இங்க என்ன பேட்டர்னை கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்ப சோசியலிஸ்டிக் பேட்டர்னை கொண்டு வரலாம் அப்படின்னு அப்ப தலைவரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் முடிவு பண்றாங்க. அதன் மூலியமாக என்ன பண்றாங்கன்னா ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க, அது பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருட திட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்து கொண்டு வருது. யாரை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப இருந்தக்கூடிய யுஎஸ்ஆர், சோவியத் யூனியன். இப்ப ரஷ்யான்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்ப வந்து சோவியத் யூனியன் அதெல்லாமே ஒன்னாக இருந்துச்சு. அப்ப இந்த சோவியத் யூனியனை வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி இந்தியாவிலையும் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. இதை படிக்கிறது தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 5 இயர் மாடல்ஸ். அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷனை 2015 என்ன பண்றாங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு நித்தி ஆயோக கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்ப நான் வந்து எல்லா பிளானையும் போட்டுட்டேன், அதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நீ பண்ணுங்கிறேன். ஆனா ஸ்டேட்டுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு டெய்லர்ட் அப்ரோச், ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடிமேடா ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு நீ இந்தா போட்டுக்கோ அப்படின்னு. ஆனா உனக்கு என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் வேணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதை வந்து என்ன பண்றேன்னா பிளானிங் கமிஷன் விட்டுட்டாப்ல. அதெல்லாம் சரி செய்யறதுக்கு கொண்டு வந்ததுதான் நித்தி ஆயோக். அப்ப இதுல நித்தி ஆயோக்னா யாரு? ஏன்னா பிளானிங் கமிஷன்ல இருக்க அதே தலைவர்கள் தான் இங்க நித்தி ஆயோக்னு இப்ப இருக்காங்க. ஆனா என்ன மாதிரியான செயல்பாடுகள் வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். ஓகேவா? ரைட். இது நித்தி ஆயோக். அடுத்தது சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, ரிசர்வ் பேங்க். இருங்க, இந்த சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, அதுக்கப்புறமா வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் ஸ்டேட்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பிசிக்கல் பாலிசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பணவியல் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதியியல் கொள்கை, பிசிக்கல் பாலிசி. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, நிதியியல் கொள்கை. இந்த 2 கொள்கை இருக்கு. இதுக்கு என்ன சின்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாலிசி எல்லாமே கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்கப்படுது. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? டாக்ஸ் போடும். டாக்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். எது நேரடி வரி, எது மறைமுக வரி அப்படின்னு நம்ம பார்ப்போம். எதற்கு இந்த வரிகள்லாம் போடுறாங்க? இதெல்லாம் தான் அவங்களோட வருமானம் இல்லையா? அதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூல பார்க்க போறோம். பட்ஜெட் போடுறாங்க, பட்ஜெட்டை எப்படி அலோகேட் பண்றாங்க, பட்ஜெட் அலோகேஷனால வந்து இங்க இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, வெளியில வந்தோடனே எல்லாமே வந்து அவங்க இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் அதிகமான அலோகேஷன் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ்க்கு வந்து அலோகேஷன் அப்படிங்கிறதே ப்ராப்பரா வந்து சேரல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூனா என்ன, அவங்களுக்கு என்ன வருமானம் வருது, அவங்க எப்படி அந்த வருமானத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறதா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இதைத்தான் இப்படி பார்ப்போம். இந்த வேலையெல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன். இந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணி கொடுக்கிற வேலை யாருது? பினான்ஸ் கமிஷன். அப்ப பினான்ஸ் கமிஷன் யாரு, அதோட தலைவர் யாரு, முன்னாடி எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க, அதுக்கான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பினான்ஸ் கமிஷன்ல நம்ம பாத்துருவோம். ஓகேவா? அடுத்தது என்ன பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு. என்ன ட்ரெண்ட்ஸ்னா எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, எப்படி தமிழ்நாடு செயல்படுது, எப்படி இந்தியா செயல்படுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து $1 trillion வந்து அச்சீவ் பண்ணணும், அதுவும் 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம $5 trillion எக்கனாமியை வந்து கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்ம 3.3 கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து $5 trillion வந்து எக்கனாமியை வந்து அச்சீவ் பண்ணணும், அதுவும் 2047க்குள்ள நம்ம வந்து ஒரு டெவலப்டு நேஷன் ஆகணும், விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் ஒரு டார்கெட்டை வைக்கிறார். அப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகள், ஏன்னா நம்ம பொருளாதார நிலைகளை மாற்றம் அடைந்தால் மட்டும்தானே இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அப்ப அந்த பொருளாதார நிலைகள் என்ன அப்படின்னு சொல்றதா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். சரியா? இது எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் எக்கனாமிக் சர்வே, எக்கனாமிக் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதை அனலைசிஸ் பண்ணி நம்ம எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை பார்ப்போம். இவ்வளவுதான். அடுத்தது
எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். இது என்னன்னா விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம விவசாயம்ங்கிறது பழகின ஒரு விஷயம். நமக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல் புக்ல சோசியல்ல படிச்சுட்டே வந்திருப்போம் இல்லையா? இங்க என்ன சொல்றாங்கன்னா விவசாயத்துல என்ன பார்க்க போறோம்னா நம்ம எந்த மாதிரியான விவசாயத்தை ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? அப்ப அந்த விவசாய முறைக்கு நம்ம என்ன கிளைமேட் இருக்கு, நமக்கு என்ன சாயில் டைப்ஸ் இருக்கு, ஏன்னா அந்த சாயில் டைப்பை பேஸ் பண்ணி தான் பயிர்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதை தாண்டி நம்ம என்ன மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்றோம். கெனால் இரிகேஷன் பண்றோமா, டேங்க் இரிகேஷன் பண்ணோமா, இல்ல வெல் இரிகேஷன் கிணறு சார்ந்து நம்ம இரிகேஷன் பண்றோமா, இல்ல நேரடியா நம்ம மழையை நம்பிதான் இருக்கோமா அப்படின்னு சொல்றதுதான் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன். சரிங்களா? அடுத்தது அதுக்கான மெத்தடாலஜி. இங்க என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன் சயின்ஸை கொண்டு வந்து வைக்கணும் இங்க, ஏன் இந்த ஒரு பாயிண்ட் பிரிலிம்ஸ்ல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நமக்கு தேவை உணவு பற்றாக்குறை இல்லாம உணவு தன்னிறைவு, செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபுட். எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் இல்ல, பசிச்சு ஒருத்தருக்கு அப்படி இருந்தா அந்த நாடு வந்து வறுமையில இருக்குன்னு அர்த்தம். வறுமையில இருந்தா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆயிடும். அப்ப நம்ம எல்லாருக்கும் உணவு தன்னிறைவு, ஃபுட் செக்யூரிட்டியை கொடுக்கணும். அப்ப அதிகமான விளைச்சல் தேவைப்படுது. அப்ப நீங்க அறிவியலை இதுக்குள்ள கொண்டு வாங்க, நிறைய உணவு உற்பத்தியை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டு அப்ப என்ன பண்றாங்கன்னா சயின்ஸ் அக்ரிகல்ச்சருக்குள்ள கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த உணவு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நமக்கு கொண்டு போகும் இல்லையா, வேல்யூ ஆடட் பண்றோம் இல்லையா, அதற்கும் சயின்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் என்ன பண்றாங்கன்னா சயின்ஸை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்ல எப்படி பயன்படுத்துறோம்னு கேக்குறாங்க. இதான் நம்ம அதுல பார்ப்போம். நிறைய மெத்தட்ஸ் பார்ப்போம். ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மண்ணிலா விவசாயம்னா என்ன, ஏர் மூலியமா பண்ணக்கூடிய விவசாயம் அப்படின்னா என்ன, ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ்னா என்ன, இப்படி எல்லாம் ரெண்டு ஸ்டெம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு ஸ்டெம்மோட ஒன்னா சேர்த்து, ரெண்டு வெவ்வேறு ஸ்டெம் ஓகேவா, பட் பிலாங் டு ஒரு ஃபேமிலி, அது ரெண்டு எதுவுமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்னா சேர்த்து கட்டி அது ஒரு மரமா கொண்டு வரும். ஓகேவா, இந்த மாதிரி கூடது பேர் தான் ப்ரொபகேஷன் டெக்னிக்ஸ் சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான அப்ளிகேஷனை இதுல எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சினா என்ன, வெள்ளை புரட்சினா என்ன, எல்லோ மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள் வந்து நம்ம வந்து தன்னிறைவு அடையணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. பசுமை புரட்சி அப்படின்னா பயிர்களுக்கான புரட்சி. அடுத்தது வெண்மை புரட்சி அப்படிங்கிறப்ப பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறாங்க. பால் உற்பத்திக்காக வெண்மை புரட்சிக்கு என்ன பண்ணாங்க, ஜெர்சி மாடுகள்ல இறக்குமதி பண்ணாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அமுல் அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்குங்களா, குஜராத்ல ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அது வர்கீஸ் குரியனால அப்ப வெண்மை புரட்சி டைம்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம பாத்துருவோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் growth. நமக்கு 3 செக்டார் இருக்குல்லப்பா. இத பாருங்க, ஆர்டரே பாருங்க அழகா கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 3 செக்டார் இருக்கா, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 துறைகள் இருக்கு. அப்ப இவங்க கொடுக்கும் போதே பாருங்க, முதல்ல அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டார், அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் செகண்டரி செக்டார். எவ்வளவு அழகா சிலபஸ் பிரிச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க. இண்டஸ்ட்ரியல் growth பத்தி படிப்போம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை பத்தி படிப்போம் இல்லையா. இண்டஸ்ட்ரீஸே முதல்ல எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா இங்க நமக்கு உணவு வேணும் இல்லையா, அப்ப அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபெர்டிலைசரை கொண்டு வந்தாங்க. அப்ப ஃபெர்டிலைசர் உருவாக்குறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்பட்டதா. இந்த பக்கம் இரிகேஷனை கொண்டு வந்தாங்க. அப்ப டிராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின்ஸ் வந்துச்சு. அப்ப மெஷினை உருவாக்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சா. அப்ப இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் growth கொஞ்சம் கொஞ்சமா வருது, மெஷின் டெவலப் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. ஓகேங்களா? அப்ப இண்டஸ்ட்ரியல் growth பத்தி படிக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் growthங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா சில இடங்கள்ல அதுவே ஒரு தொகுப்பா வந்துருது. இப்ப சிவகாசினோட டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும், பட்டாசு. அந்த பட்டாசு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல நம்ம தான் வந்து 90% உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 80 to 90% ஆஃப் த எக்ஸ்போர்ட் கோஸ் ஃப்ரம் சிவகாசி. அப்ப சிவகாசியில இருக்கக்கூடிய பெல்ட் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா பட்டாசு தொழிற்சாலைகள்ல அதிகமா இருக்காங்க. கோயம்புத்தூர் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணி, ஆடையகம், அதுவும் ரெடிமேட்ஸ். ஓகேங்களா? கரூர்,
கோயமுத்தூர், திருப்பூர், இந்த பெல்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் எப்படி இருக்குன்னா அதிகமான ஆயத்த ஆடைகள், துணி விற்பனை, ஓகேங்களா, டெக்ஸ்டைல். அதனாலதான் கோயம்புத்தூர் என்ன சொல்றாங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மான்செஸ்டர்ங்கிறது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் தான் அதிகமான வந்து ஆடைகளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு துணிகளை வந்து உற்பத்தி. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மான்செஸ்டர், தென்னகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மான்செஸ்டர் யாருன்னா கோயமுத்தூர் அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் தான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் குரோத்ல வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இண்டஸ்ட்ரீஸே நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். எப்படி? அக்ரிகல்ச்சர் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன, கெமிக்கல் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன, ரெனியூவபிள்னா என்ன, நான் ரெனியூவபிள்னா என்ன, இப்படி எல்லாம் நம்ம பிரிக்க போறோம். நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிரைமரி செக்டார் பார்த்தோம், செகண்டரி செக்டார் பார்த்தோம். அடுத்தது சோஷியல் ப்ராப்ளத்துக்குள்ள வராங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படுறது என்னது? சர்வீஸ். ஃபர்ஸ்ட் சமூக பிரச்சனையை வந்து இங்க கொண்டு வராங்க. இந்த சமூக பிரச்சனை அப்படிங்கிறப்ப முதல் தலையாய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். நம்ம கிட்ட வளங்கள் அப்படி, அதாவது ரிசோர்சஸ் இருக்குல்ல, அது நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை சார்ந்த வளங்களாக இருந்தாலும் சரி, இயற்கை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே லிமிட்டட். ஆனா எனக்கு தேவை இருக்கு, டிமாண்ட் இருக்கு, ஓகேவா? எனக்கு வந்து என்னன்னா தேவை இருக்கு இல்லையா? அந்த தேவையை நான் பூர்த்தி செய்ய இந்த வளங்களை தான் நான் பயன்படுத்திக்கிறேன். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொருத்தரும், ஒரு தனிநபர் எப்படி பயன்படுத்துவார், ஒரு ஃபார்ம் எப்படி பயன்படுத்துது, ஒரு நாடு எப்படி பயன்படுத்துது, அப்படி சொல்றதுதான் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். சரியா? இங்க இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் எல்லாருக்குமே வந்து தாராளமாக அடிக்கப்படல, லிமிட்டட் தான் இருக்கு. அப்ப என் நீட தீர்த்துக்க நான் என்னெல்லாம் நான் இந்த ரிசோர்ஸ் எடுத்துக்க முடியும், அதை எப்படி, அதை வந்து எப்படி வந்து சிறப்பாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாக்குறது தான் வந்து என்னன்னா பொருளாதாரம். ஏன்னா ஸ்கார்ஸ் ரிசோர்சஸ் டு யூட்டிலைஸ் வெரி ப்ராப்பர்லி, தட் இஸ் நோன் அஸ் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ்ங்கிறது 3 டேர்மை பேஸ் பண்ண ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன், அடுத்தது கன்சப்ஷன், அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாருக்கும் முதல்ல ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஒரு வாட்டர் பாட்டில், ஏதோ ஒரு ஃபுட்டு, ஓகேங்களா, ஒரு ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த ஃபுட் எல்லாருக்கும் போய் சேருதா? அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, ஓகேங்களா, கன்சப்ஷன், நுகர்வு. அடுத்தது என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப அங்க இருந்து இங்க போகும்போது என்ன வரி இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரியணும்ல. இதை மொத்தம் ஹோல்சமா பதிக்கிறதுக்கு பேர் தான் எக்கனாமிக்ஸ். அப்ப ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன். ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதை நுகர்வு செய்யணும். இந்த 3 விஷயத்த வந்து சுத்தி சுத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா பொருளாதாரம். அப்ப இந்த பொருளாதார பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப எல்லா மக்களுக்கும் அது போய் சேர முடியுமா? ஏன்னா இங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக நம்ம மாறிட்டோம். அப்ப எல்லா மக்களுக்கும் அது எப்படி போய் சேருது? அப்ப நம்ம பாப்புலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, பாப்புலேஷனுக்கு போய் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போய் சேரணும் இல்லையா? அப்ப பாவர்ட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து பாவர்ட்டி வருதுன்னா வேலை இல்லை. அந்த பாவர்ட்டி சைக்கிள்குள்ள எப்படி மாட்டிக்கிட்டாங்க? எஜுகேஷன் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் சோசியல் இஷ்யூஸ். இதைத்தான் நம்ம இதுல பார்ப்போம். அப்ப அதுக்கு இந்தியா என்ன மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்க, எஜுகேஷன்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா பெண் குழந்தைங்களும் படிக்கணும், ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும். ஏன்னா 12வதோடு விட்டுறக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணும், காலேஜுக்கு போகணும்னு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வராங்க. சரி, வெறும் பெண்களுக்கு இதை நிறுத்திட்டாங்களா? இல்ல, சரி இதை நம்ம வந்து மாணவர்களுக்கும் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப ஒரு எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்க ஒருத்தவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து, தம்பி நீ போய் படி, மான் நீ போய் படி, நான் வந்து உனக்கும் ஒரு ஃபீஸை வந்து அரேஞ்ச் பண்ண, ஒரு எக்கனாமிக்கலா நான் என்ன பண்றேன்னா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு திட்டத்தை கொண்டு வராங்க. எல்லா பெண்களும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவைப்படுது. சரி, வருமானம் வேணும், இல்ல ஃப்ரீ பஸ்ஸா கொடுக்குறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா விடியல் பயணம்னு கொண்டு வராங்க. இல்ல நான் வீட்டுலதான் இருக்கேன், ஆனா எனக்கு எந்த விதமான ஊதியமும் கிடையாது,
ஆனா இங்க நான் ஃபேஸ் பண்ற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமத்துவமின்மை கிடையாது. ஆண்களுக்கு நிகரான பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாது. அதனால என்ன பண்றாங்க கவர்மெண்ட், 1000 ரூபாய் இந்தாங்க, உங்களுடைய உழைப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். நீங்க வீட்டுல இருக்க பெண் தான், ஆனாலும் உங்களோட உழைப்பை நாங்க அங்கீகாரம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாங்க. இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வாட்டி பட்ஜெட்ல அவங்களுக்கான நிதி ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்கன்னா பெண்களுக்கு என்று ஒரு ஒதுக்கீடு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு, அக்ரிகல்ச்சர்னு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, வருஷத்துக்கு 6000 ரூபாய் அப்படிங்கிற பட்சத்துல 3 இன்ஸ்டால்மெண்டா என்ன பண்றாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு இது தராங்க. உங்களுக்கான இன்புட் வாங்கிக்கோங்க, விதைகள் வாங்கிக்கோங்க, நீங்க உரங்கள் வாங்கிக்கோங்க, புது டெக்னாலஜி இதுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே இதுல நம்ம படிக்க போறோம். ஓகேவா? இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹார்மோனி. இதுவுமே சமூக பிரச்சனை தாங்க. இந்த சோசியல் சமூக நீதி அப்படின்னு வரும்போது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம் என்னன்னா ஐயப்பன் கோயில், சபரிமலை. அதுல பெண்கள் எல்லாரையுமே உள்ள விட்டுறாங்களா? இப்பவுமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லப்பா. அதாவது நிறைய பாதுகாப்போட தான் என்ன அப்படின்னா, இப்ப பிரசிடென்ட் வராங்க அப்படின்னு சொல்லும் போதுமே ஒரு சின்ன சர்ச்சை ஒண்ணு எழுந்துச்சு இல்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை இந்த இடத்துல பார்ப்போம். இது தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுங்கிறது என்ன, இதற்கு முன்னாடி இடஒதுக்கீட்டை எப்படி கொண்டு வந்தாங்க. ஏன்னா இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லும் போதே அது தமிழ்நாடுதான் ரொம்ப முன்னோடி. நிறைய விஷயத்துக்கு தமிழ்நாடு முன்னோடி. ஏன்னா தமிழ்நாடு இங்க பாத்துட்டு தான் நம்ம, ஏன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னோடியாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துதான் ஆகணும் இல்லையா? ஒரு சிஎம்மோட மதிய உணவு திட்டம், அப்படிங்கறதுல தமிழ்நாடு தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் மாடல். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் அப்படிங்கறதுலயுமே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் மாடல். அதை பார்த்துதான் கனடா, மலேசியா இந்த மாதிரியான நாடுகள் இன்ஸ்பயர் ஆகி இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க நாடுகள்ல என்ன பண்ணிருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரிதான் ரிசர்வேஷன் கொண்டு வரும்போதும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதற்காக உழைத்தவர்கள் 1000 பேர், கொஞ்சம் பேர் கிடையாது. அதற்காக பின்னணியில் இருந்தவர்கள் 1000. ஏன்னா சமூகத்துல ஒரு ஒதுக்கீடு இருந்துச்சு. சிலருக்கு இந்த ரோடு போகக்கூடாது, சிலருக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, சிலருக்கு இந்த தண்ணிய பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது, கோயிலுக்குள்ள என்னதுங்க அன்டச்சபிலிட்டி. ஓகேங்களா? அப்ப அன்டச்சபிலிட்டிங்கிறது தீண்டாமை. ஓகேங்களா? இதை தாண்டி அவர்களுக்கு அரசு பதவிகள்ல இடம் கிடையாது. ஓகேவா? நீ இதுல படிக்க கூடாது, உனக்கு நான் படிப்பு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற நிறைய என்ன ஆச்சுன்னா சமூகத்திலிருந்து ஒதுக்கி செய்து. ஓகேங்களா? அப்ப இதையெல்லாம் களைவதற்கு என்ன பண்ணாங்களா, ஒவ்வொரு சமூகத்தில இருந்து அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம இந்த சோசியல் ஜஸ்டிஸ்ல பார்க்க போறோம். அடுத்தது இங்க இதுல வேற என்ன இருக்கு, பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடோட புவியியல் அமைப்பு எப்படி இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த பக்கம் எப்படி இருக்காங்க, பே ஆஃப் பெங்காலும் இருக்கு, இந்த பக்கம் அரேபியன் சீயும் இருக்கு, இந்த பக்கம் இந்தியன் ஓஷனும் இருக்கு இல்லையா? அப்ப இந்த இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் அண்ட் சி, பே ஆஃப் பெங்கால், இத ரெண்டுமே நம்மளோட கிளைமேட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா இதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியன் சீல தான் சைக்ளோன்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அதுக்கு மேல அரேபியன் சீல. ஆனா இப்ப என்னன்னா பே ஆஃப் பெங்கால்லயும் அதிகமான சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது நம்மள எந்த அளவுக்கு என்ன பண்றோம்னா கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்ப பாருங்க, இந்த கிளைமேட் இப்ப கூட மழை அப்படிங்கிறது ஆஃப்டர் நவம்பர்ல இருந்து நமக்கு டிசம்பர் தான் ஆக்சுவல் சீசன், அக்டோபர் மிட்ல இருந்து தான் சீசன். ஆனா அக்டோபருக்கு முன்னாடியில இருந்தே என்ன ஆயிடுச்சு, சீசன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் என்ன காரணம், காலநிலை மாற்றங்கள். இது நம்ம மெயின்ஸ்லயும் பயன்படுத்த போறோம், பிரிலிம்ஸ்லயும் பயன்படுத்த போறோம். ஓகேவா? இவ்வளவுதான்ப்பா குரூப் 4 சிலபஸ். இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 2A அண்ட் 2A பிரிலிம் சிலபஸ். அப்ப நமக்கு தோணும்ல, இவ்வளவு படிச்சிருக்கோம், 2Aங்கிறப்ப நமக்கு ஒரு போஸ்ட் ஜாஸ்தியா வருது, கெசட்டர் போஸ்ட் வருது. அப்ப எக்ஸ்ட்ராவா என்ன படிக்கணும் அப்படின்னு இந்த ப்ளூல மார்க் பண்ணிருக்கேன்ல, இந்த 2 3 டாபிக் தான் நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்க போறீங்க. அவ்வளவுதான்.
இதுல என்ன எக்ஸ்ட்ராவா டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரின்னு போட்டிருக்காங்க. சரி, அப்ப நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? மனித வள மேம்பாடு. ஒரு மனுஷன் மேம்பாடு அடையணும்னா என்ன வேணும்? கல்வி வேணும். அடுத்தது சுகாதாரம் வேணும். எம்ப்ளாய்மெண்ட் என்னப்பா? சோசியலிஸ்ட். சோசியல் சோசியல் ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல வந்து எல்லா உங்களுக்கு கல்வி கொடுத்துட்டாங்க, மருத்துவம் கொடுத்துட்டாங்க, நீங்க எம்ப்ளாய்மெண்ட் போறதுக்காக ஃபேக்டரிஸ் கட்டி தராங்க, ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது படிப்பை தாண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? இப்ப வந்து ஒரு டைப் ரைட்டிங்கோ இல்ல வந்து நீங்க போயிட்டு வந்து ஒரு ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோடிங்கோ கத்துட்டு வரீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் ஸ்கில்ஸ். இதை வந்து எதுல தராங்கன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலியமா தராங்க. அப்ப இந்த மாதிரியான இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் தராங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னா நமக்கு வேணா சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் இல்லையா? என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் கவர்னன்ஸ், ஆளுமை எப்படி இருக்கணும், நமக்கு எளிமையான முறையில கிடைக்கணும். எல்லா சேவைகளும் எப்படி கிடைக்கணும்? எளிமையாக நம்மள வந்து சேரணும். அப்ப கவர்னன்ஸ் எப்படி இருக்கு? இதை தாண்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான கல்வி சேருதா? அவங்களுக்கு ஏன் கல்வி சில இடத்துல மறுக்கப்படுது? அப்ப இந்த மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ், இப்ப இதுல எந்த நாடு சிறப்பாக இருக்கு, எந்த நாடு வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேங்கிங்க பாக்குறதுக்கு பேர் தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸஸ். அத ஒரு ரேங்கிங் மாதிரி கொடுக்குறாங்க. நிறைய இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறாங்க, ஜெண்டர் இன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறாங்க, ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பாலினங்கள் ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் இடையே உள்ள சமத்துவமின்மை என்னது அப்படின்னு சொல்றது ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. ஓகே, அந்த அளவுகோல்கள் எல்லாம் என்ன? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வறுமையெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? ஒரு வீட்டுல சிலிண்டர் இல்லைன்னா அது வறுமையா? வறுமைதான். ஒரு வீட்டுல எல்பிஜி ஸ்டவ் இல்லைன்னா அது வறுமை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒரு வீட்டுல டிவி இல்லைன்னா அது வறுமையா? டிவி இல்லைன்னா வறுமை. எஸ் மேம். சரியா? ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு கொரோனா டைம் வந்துச்சு இல்ல, அந்த டைம் வந்து எல்லாருக்குமே ஸ்டடீஸ் வந்து எல்லார் கையிலுமே போன் இல்ல. ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு, ஆனா ஒரு போன் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப 2 பிள்ளைக்கும் கல்வி ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுதா? கல்வி டிவின்னு ஒண்ணு வந்துச்சு. கல்வி டிவில எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம்ல ஷெட்யூல் போட்டு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டிவி இல்லைன்னா அந்த இடத்துல வறுமை வருது இல்ல? அப்ப அசட் கிரியேஷன் அதுலயுமே வந்து தமிழ்நாடு தான் ஃப்ரண்ட்ல வருது. ஏன்னா அசட்டுங்கிறப்ப என்ன கொடுத்தாங்க? டிவி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி ஆடு மாடுகள்லாம் கொடுத்தாங்க. ஓகேவா? லேப்டாப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. ஏன் சைக்கிள் கொடுத்தாங்க? 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த குழந்தை நடந்து வந்தா டயர்ட் ஆயிடுது. அப்போ விரைவாக ஒரு இடத்துக்கு வரணும், விரைவாக இன்னொரு இடத்துக்கு போகணும், டைம் சேவ் பண்ணா அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். சைக்கிள் கொடுங்க. இனிமேல் டெக்னாலஜி வரப்போகுது, லேப்டாப் கொடுங்க. இப்படி என்ன பண்றாங்க? அசட் கிரியேட் பண்ணாங்க. இந்த அசட்டும் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் ஆஃப் பாவர்ட்டி. பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட அது ஒன் ஆஃப் த பாவர்ட்டி தான். இப்படி என்ன பண்றாங்கன்னா அளவுகோல்களை வரையறுக்கிறாங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல. ஓகேவா? இதை பத்தி தான் நம்ம அதுல பார்ப்போம் இல்லையா? ஒரே எக்ஸ்ட்ரா டாபிக். இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா என்ன மாதிரியான தலைவர்கள் வந்து சமூக மாற்றத்திற்காக உதவி செய்தாங்க. இப்ப எப்படி தீண்டாமைன்னு சொன்னீங்க இல்லைங்க, அப்ப பெண் கல்வி, அதற்கு முன்பு இருந்த தீண்டத்தகாதவங்க தாண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா பிராமண சமூகம்னு ஒரு சமூகம், அதற்கப்புறம் சமூகத்தையே 2 பிரிக்கிறாங்க. 2 பிரிச்சு என்ன பண்றாங்கன்னா பிராமண சமூகம், பிராமணர் அல்லாத சமூகம் அப்படின்னு 2 சமூகமும் உடையுது, கட்டமைப்பு உடையுது. சுதந்திரம் கிடைக்குது அந்த டைம்ல வந்து பெரியார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதற்கு முன்பு சுதந்திரம் கிடைச்சுன்னு எல்லாம் ஜாலியா இருந்தாங்க, சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நமக்கு அந்நிய நாட்டுல இருந்து விடுதலை, இனிமேல் நம்ம தான் ஒரு செல்ஃப் ரூல் பண்ண போறோம் அப்படின்னு இருந்த டைம்ல பெரியார் மட்டும் என்ன செய்யுமா சொல்லுவாரு? இது ஒரு கருப்பு தினம்பா அப்படின்ட்டு. எங்க அப்படி சொல்றீங்கன்னா, இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தாங்க, இதுக்கு மேல சமூகம் இந்த பிராமண சமூகம் அப்படிங்கிறது கீழே வந்துருச்சு,
இது ஒரு கருப்பு தினம். இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது? அதற்கு முன்னாடி இன்னொரு நாட்டுக்கிட்ட அடிமையா இருந்தோம், இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கிட்ட அடிமையா இருக்க போறோம், இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரியான தாண்டி இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள்லாம் என்னன்னு பாக்குறதா சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். அதற்கு நிறைய பேர் பின்புலமாக இருந்திருப்பாங்க. வள்ளலார் அவர்கள் பசி பிணியை போக்கியவர் இல்லையா? தண்ணீர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு சொன்னவர் வள்ளலார். அப்ப அந்த வள்ளலார் பத்தி அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, திராவிட மக்கள் நீங்களாம் வந்து கேஸ்ட்லெஸ் சொசைட்டின்னு சொல்லுங்க, உங்களுக்கு சாதியே கிடையாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். MC ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். நாங்கள் ஹிந்துக்கள், நாங்க வந்து தீண்டத்தகாதவர்கள்லாம் கிடையாது, நாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து ஹிந்துக்கள், எங்களுக்கான SC பீப்புளுக்கு நீங்க வந்து படிப்பு சொல்லித்தாங்க. இன்னைக்கு வந்து மதிய உணவு திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு இல்ல, அந்த மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்ஃபுளுசரா இருந்தவர் இவருதான். இப்படி இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி இது சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து இது இந்த இன்னொன்னு வந்து என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதற்கு முன்பு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருந்தக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. அந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு டைமும் என்ன மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்க, MG ராமச்சந்திரன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இவங்க 3 பேரும் நமக்கு தெரியும், ஏன்னா இவங்க பிரபலமானவர்கள். காமராஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரபல, ஏன்னா நமக்கு வந்து TNPSC கேட்கும் போது பிரபலமான தலைவர்கள் கேட்பாங்க, இல்ல உங்க எக்ஸ்ட்ராவா கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்களை பத்தி கேட்பாங்க. ஆனா இதற்கு நடுவுலையும் பக்தவச்சலம், குமாரசுவாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி, இங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா மவுண்ட் ரோட்ல, ஓமந்தூர் ராமசுவாமி அவர்தான். அவரும் நமக்கு வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். 1947 அவர் தான் இருந்தார் சுதந்திரம் கிடைக்கிறப்ப. அப்ப இவர்கள் மூலியமாக நமக்கு கிடைத்த சலுகைகள் என்ன, பிரிவிலேஜஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி செக்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். ரைட்டா? இன்னும் என்னன்னா கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கவர்னன்ஸ்ங்கிறது சயின்ஸ், அதாவது என்னன்னா ஆளுமை அப்படிங்கிறப்ப சர்வீசஸ்ல மக்கள்கிட்ட எளிமையா போய் சேரணும், அதுதானே முக்கியம். ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு 10 பேப்பரை வாங்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் தாசில்தார்கிட்ட போயிட்டு நின்றுட்டு நான் 2 நாளைக்கு கழிச்சு வா, அப்ப இதுக்கு நடுவுல வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது, வெளிப்படைத்தன்மை கிடையாது, கரப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதான் கவர்னன்ஸ். மின் ஆளுமை, ஓகேவா? அதாவது எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் கொண்டு வரும். ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ், ஐசிடி டூல்ஸ் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தையில அடக்கிடுவாங்க. என்னது, உங்க ஸ்மார்ட் போன் இருக்கு, உங்களுக்கு ரேடியோ இருக்கு, டெலிவிஷன் இருக்கு, இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு, அதாவது அவங்களுக்கான தகவல்களை பரிமாறுவதற்கான ஒரு அணுகல் இருக்கு இல்லைங்களா, ஒரு மீடியம், அந்த மீடியத்தை தான் ஐசிடி டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப இதை பயன்படுத்தி மக்களுக்கு சேவைகளை எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும்னா இனிமேலும் போயிட்டு தாசில்தார் ஆபீஸ்ல நிக்கணுமா? நீங்க முன்னாடி TNPSC எல்லாம் வந்து, இப்பெல்லாம் TNPSC உங்க சிஸ்டம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணிடுறாங்க, அப்ளிகேஷன் பண்ணிடுறீங்க. ஜஸ்ட் ஒரு 50 ரூபா வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபா கட்டுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அமௌண்ட் அப்படிங்கிறது கட்டுவீங்க. இது இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், எளிய முறையில பண்றோம். ஒரு ஃபார்மை கொண்டு வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, போட்டோவை ஓட்டு, அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு ஒரு ப்ராசஸ்டு சீட்டா கொடுக்குறாங்க. பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இந்த மாதிரியான சர்டிபிகேட் சர்வீசஸ். அது இல்லாம இப்ப உங்களுக்கு லேப்டாப் தராங்க ஸ்கூல்ஸ்க்கு, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொக்யூர் பண்றாங்க இல்லையா, கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணி தானே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் சர்வீசஸ், ஓகேவா? நமக்கு நெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான நெட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி தராங்க இல்லையா. ஓகே, சோ இதெல்லாம் பாக்குறதா கவர்னன்ஸ். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். இப்ப குரூப் 4 பார்த்தோம், குரூப் 2 2A வந்து இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இதை நான் எக்ஸ்ட்ராவா படிக்க போறேன். குரூப் 1ல இப்ப எதுவும் எக்ஸ்ட்ராவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் 1 2A வந்து 20 கொஸ்டின்னா இதே சிலபஸ், ஒரு
பாயிண்ட் கூட மாறுறது கிடையாது. அப்படியே 50 கொஸ்டினா கேட்பாங்க குரூப் 1 பிரிலிம்ஸ்ல. ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டோம், குரூப் 1 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு பிரிலிம்ஸ்க்கு படிச்சிட்டோம்னா நம்ம அதைத்தான் குரூப் 2A-க்கும் 2க்கும் 4க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்லோ, உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸுமே போகும். ரைட், அதுக்கு ஏத்த மாதிரி டெஸ்ட் வைப்பாங்கப்பா. அடுத்தது நம்ம இந்தியன் எக்கனாமில இருக்கக்கூடிய குரூப் 1 மெயின் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் நம்ம படிச்சிட்டோம். ப்ரிலிம்ஸ் ஒரு 2 மாசம் 3 மாசம் உட்காந்து நம்ம என்ன பண்றோம், நல்லா சிஸ்டமேட்டிக்கா உட்காந்து படிச்சிடறோம். இது எழுதணும்ல. அப்ப நமக்கு என்ன தோணும், எழுதணுமே, படிச்சது எழுதணுமே. இந்த பக்கம் MCQ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணியாவது நம்ம போட்டுடலாம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு BE CE போட்டு வந்தா ஏதாவது ஒண்ணுத்துல 4 கொஸ்டினுக்கு போட்டா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்காதா அப்படின்னு நம்ம வந்து. ஆனா இங்க என்னது, எழுதணும். எழுதணுங்கிறப்ப என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த எல்லோ கலர்ல எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பிரிலிம்ஸ்ல நீங்க படிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ராவா இந்த ப்ளூ கலர்ல இருக்கு தெரியுங்களா, இதைத்தான் நீங்க மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ராவா படிக்க போறீங்க. சின்ன சின்ன டாபிக் தான். என்னன்னா ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னு என்ன படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க என்னன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்துன்னா இடைத்தரகர்கள் இல்லாம மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு உங்களோட பொருட்கள் எல்லாம் விற்கணும். இந்த இடத்துல விவசாயிகள் ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து விலை நிர்ணயம் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா. அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா அட்லீஸ்ட் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ஒரு 15,000 வந்தாதான் என்னால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஒரு 20,000 எடுத்தாதான் ரிட்டர்ன்ஸ். அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு வந்து லாபம் வச்சு எடுக்கணும், இல்ல அப்படின்னா நஷ்டம் ஆகக்கூடாது. அப்ப அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும். அதற்கு என்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஏன்னா அவங்க பாவர்ட்டிக்குள்ளார வந்துடக்கூடாது. அவங்க வந்து டெப்ட் ட்ராப், கடன்ல வந்து மாத்திடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம அந்த மார்க்கெட்டிங் இதை வந்து கொண்டு போகணும். என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பாக்கணும். அதுக்கு நாம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். எங்க இருந்து வேணா, நான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயி, ஆனா என் பொருளை நான் கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டிங்ல, அது ஒரு மண்டி மாதிரி, அந்த மண்டியில வந்து என் பொருள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றேன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய யார் வேணா அதை என்ன பண்ணலாம், ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்ப அந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. இதுதான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். வெறும் மட்டும்தான் இருக்கா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் தான் இருக்கா அப்படின்னா அதை தாங்கி அக்ரிஸ் நெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப என் பொருட்களோட விலைகளை வந்து, அதாவது என் பொருட்களோட விளைச்சலை ப்ரொடக்டிவிட்டிக்கு எப்படி எல்லாம் ஏத்தலாம், மெக்கானைசேஷன் கொண்டு வரலாம், சயின்ஸ் இதுல கொண்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டை இதுல அறிமுகப்படுத்துறாங்க. கிராப் இன்சூரன்ஸ், பயிருக்கு காப்பீடு. ஒரு மனுஷனுக்கே காப்பீடு தேவைப்படுது, பயிருக்கும் காப்பீடு தேவைப்படும் இல்லையா. அந்த மாதிரி பயிருக்கு என்ன காப்பீடு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு மழை வருது, ஏன்னா இதெல்லாம் நம்ம டிவியில வருஷம் வருஷம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. மழை வரும், அந்த பயிர்கள் சேதம் இருக்கும், அவர்களுக்கான முதலீடு அப்படிங்கிறது திரும்ப வேணும் இல்லையா. அந்த முதலீடு அதற்காக கொண்டு வரப்பட்டது என்னன்னா பயிர் காப்பீடு. இதற்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஈவன் இப்ப மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, மழை வந்துருச்சு, நீங்க விதைக்கவே இல்லை, இதுவுமே நஷ்டம் தானே, இதையும் அந்த காப்பீட்டு திட்டத்துல கொண்டு வருவாங்க. அப்ப இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபார்மருக்கு எந்த அளவுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது அப்படிங்கறத இந்த கிராப் இன்சூரன்ஸ்ல பார்ப்போம். அப்ப கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, why the crop insurance is necessary for an Indian farmer. அப்ப அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் அழகா ஸ்ட்ரக்சரா எழுதும். இதற்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்து எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அப்ப வந்து ஒரு அறிமுக வகுப்பு இருக்கும். அதுல வந்து ஹவு த கொஸ்டின்ஸ் வில் பி, ஹவு யூ வாண்ட் டு அப்ரோச் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தனியா நடக்கும். மெயின்ஸ் கிளாஸ் அறிமுகப்படுத்தும் போது, அதாவது ப்ரிலிம்ஸ் கிளாஸ் வந்து ஒரு 1 month போகும். அதுக்கு பின்பு உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கிளாஸ் அறிமுகப்படுத்தும் போது அந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி நீங்க அணுக வேண்டும் அப்படிங்கறத இதுல சொல்லிடுவாங்க.
அப்ப எப்படி பாயிண்ட் போடணும், எப்படி சப்பெண்டிங் கொடுக்கணும், எப்படி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மனசுக்குள்ள வந்து டக்குன்னு ஒரு 10 செகண்டுக்கு வந்து கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை எழுதணும் அப்படிங்கறது அந்த வகுப்புகளை வந்து தெரியும். இது நம்ம சிலபஸ் பாக்குறதுனால சிலபஸை வந்து நீங்க ப்ராப்பரா பாத்துக்கோ. ஏன்னா அந்த சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே நம்ம இதைத்தான் படிக்க போறோம், இதை எப்படியெல்லாம் படிக்கலாம். ஏன் இந்த சிலபஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர். டிஎன்பிசி படிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தினமும் நீங்க அப்டேட் பண்ணணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். அந்த நியூஸ் பேப்பர் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சோர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து தி ஹிந்து தமிழ், இல்ல அப்படின்னா தினமணி, இது ரெண்டுமே வந்து நல்ல சோர்ஸ். இதை தாண்டி நீங்க வந்து கண்டிப்பாக இப்பவும் சொல்றேன், நம்ம வெறும் பேப்பர் மட்டும் இல்ல, நிறைய சோர்ஸ், ஏன்னா நெட் வந்துருச்சு, எல்லா விதமான சோர்ஸஸும் நம்ம பயன்படுத்தலாம். சாட் ஜிபிடி, ஜெமினி இப்படின்னு என்ன வேணா பயன்படுத்தலாம், அது நம்மளோட விருப்பம். அதை தாண்டி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அதாவது டிஐபிஆர், இன்ஃபர்மேஷன் பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? சோ இதை வந்து என்ன பண்ணா பப்ளிக் ரிலேஷன், அதுதான். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் பப்ளிக். சோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் வந்து அவங்களுக்கான பப்ளிக் ரிலீஸ் வந்து கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்கு, அதுக்கு டிஐபிஆர் வெப்சைட்டே இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு இது போடுவாங்க, அதெல்லாம் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா தமிழ்நாடு சோர்ஸ் முடிஞ்சிடும். தமிழ்நாடு சோர்ஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருங்காலத்துல வந்து நம்ம ஒரு அதிகாரி ஆகும்போது என்னென்ன மாதிரியான தகவல்கள் நம்ம கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன அரசு நம்ம செஞ்சிட்டு இருக்கு, ஏன்னா அரசு அங்க போயிட்டு ஒரு அதிகாரியா இருக்கும்போது இந்த ஸ்கீம் வந்துச்சா எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அதிகாரி, எனக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் தெரியவே தெரியாதே அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அதற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலயே பண்பட்டு போகும். அதெல்லாம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்ப வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ், இம்போர்ட்ஸ் நடக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும். இப்ப இந்தியா அப்படிங்கிறது ஒரு வீடுனா அந்த வீட்டை தாண்டி என்னென்ன பொருள்கள் எல்லாம் போகுதோ அதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட். அந்த வீட்டுக்குள்ள வந்து என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் இம்போர்ட் இல்லையா? அப்ப இத வந்து உலக நாடுகளோட ஒப்பந்தத்துல தானே பண்றாங்க. அப்ப அந்த உலக நாடுகள்ல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணாரு, 50% வரி ஏத்திட்டாரு. ஏன்? இந்தியா வந்து ரஷ்ய பொருட்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலையேத்திட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இந்த வரி சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் யார் எடுப்பாங்கன்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எடுப்பாங்க. 95ல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனா உருவாச்சு. அதற்கு முன்பு அது கேட்டாக இருந்துச்சு. 48ல அது கேட்டாக இருந்துச்சு, டாரிஃப் அண்ட் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? சோ அதுலயே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல அக்ரிகல்ச்சர்னு ஒண்ணு இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஆன் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்னு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த மெயின்ஸ்ல பார்ப்போம். இதுலயும் பாருங்க, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார், அழகா 3 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது ஃபுல்லா பிரைமரி, அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா செகண்டரி செக்டார், அதுக்கப்புறம் இது ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிஷரி செக்டார். இது ஃபுல்லா கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை, இது இந்த டாக்ஸ் ரெவென்யூ, டாக்ஸேஷன், இதெல்லாம் எங்க நம்ம பார்த்தோம், இதெல்லாம் நம்ம வந்து பிரிலிம்ஸ்லயே பார்த்து முடிச்சிருப்போம். என்ன இதுல என்ன பண்றோம், அடிஷ்னலா எப்படி நம்ம பாயிண்ட கொண்டு போய் வைக்கிறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு பிரிலிம்ஸ்ல படிச்சிருப்போம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் தேவைன்னு மெயின்ஸ்ல எழுத போறோம். இதுதான்ப்பா கான்செப்ட். இவ்வளவுதானா மெயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கூட இன்னும் இவ்வளவு இருக்கு. இஷ்யூஸ் இன் இந்தியன் எக்கனாமி ப்ரிலிம்ஸ்லயே முடிச்சிருவீங்க. எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இதெல்லாம் இதெல்லாமே நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்ல, அதுதான் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இல்லையா? அது எல்லாத்தையும் இங்கே முடிச்சிருவீங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் கீழே வர்றதுன்னா எம்ஜி நரேகா 100 நாள் வேலை திட்டம் இல்லையா? அடுத்தது வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், மக்களுடைய வறுமையில இருந்து மீட்டெடுக்க என்ன மாதிரியான வெல்ஃபேர் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க? 100 நாள் வேலை திட்டம் கொடுத்தாங்க. மக்களுக்கு வந்து ஸ்கில் கொடுத்தாங்க. ஸ்கில்ஸ்க்கு வந்து கௌஷல் யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து படிப்பை தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன பண்றாங்க, திறன்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுடைய வறுமையில இருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஈவன் ஜல்ஜீவன் திட்டம், வாட்டர் கொண்டு வந்தது. எல்லா மக்களுக்கும் வந்து தண்ணீர் வசதி, ஒரு 2 கிலோமீட்டர் தினமும் வந்து ஒரு அம்மா வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி போய் தண்ணி எடுத்துட்டு வருதுன்னா
அதுக்கு அந்த அம்மாவுக்கு டைம் போயிருதா? அந்த அம்மாவோட எம்பவர்மெண்ட்டுக்குன்னு அந்த இடத்துல எதுவுமே இல்லையா? அந்த டைம் சேவ் பண்ணா அந்த அம்மாக்கான எம்பவர்மெண்ட் ஒண்ணு கிடைக்கும்ல. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு திட்டம். அதெல்லாம் பாவர்ட்டில இருந்து எலிமினேட் பண்றதுக்கு சரியா, அவங்களுக்கான சேவைகள். அதன் மட்டும் அல்லாமல் அவங்க வறுமையில் பிடியிலிருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்த இடத்துல கொடுக்கணும், இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாமே இது மட்டும்தான்ப்பா எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு பெருசா இருக்கும். IMFங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். அவன் என்ன பண்றாப்ல? ஃபண்ட் கொடுக்குறாப்ல. நம்ம திடீர்னு வந்து என்கிட்ட வந்து எனக்கு வந்து 10,000 ரூபாய் எங்க கையில இருக்கு, ஆனா எனக்கு 15,000 ரூபாய் தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன்? கடன் வாங்குவேன். இதே மாதிரி இந்தியாவுக்கும் தேவை இருக்கும்ல. ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துடும். இந்த கிரைசிஸ நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ரிசர்வ் இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரிசர்வ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லயபிலிட்டிஸ், பொறுப்புகள். அத வந்து பொறுப்புனா நம்ம பெரிய பொறுப்புலாம் கிடையாது. எதெல்லாம் எளிமையா வந்து கேஷா மாத்தக்கூடியதோ அதெல்லாம் லயபிலிட்டி. கோல்டு, செக்யூரிட்டிஸ், இப்படி. இப்ப ஃபாரின் ரிசர்வ் அப்படிங்கறத ஒரு நாடு வச்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ட்ரேட் எல்லாம் எப்படி நடக்குது? டாலர்ல நடக்குதுப்பா. சரியாப்பா? இன்னொரு நாட்டுல இருந்து நம்ம பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோயேன்ப்பா, நம்ம இங்க காசு கொடுத்துதான் வாங்குறோம். ஆனா அவன் இம்போர்ட் பண்றான்லப்பா. அதே மாதிரி இங்க இருந்து அவங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்லப்பா. இந்த டிரான்சாக்ஷன்லாம் என்னப்பா அமௌண்ட்ல நடக்குது? டாலர்ல நடக்குது. அவன் டாலர்ல தான் வந்து என்ன பண்றான்? மதிப்பு கொடுக்குறான் இல்லையா? அப்ப அந்த டாலரோட விலை ஏற்ற இறக்கம் அது எப்படி ரூபாய்க்கு நிகரா இருக்கு? நம்ம டாலரை எந்த அளவுக்கு ரூபாய்க்கு நிகரா வேல்யூ பண்றோம்? இதுதான் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. இதே பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், இங்க இல்ல, நான் சொல்றேன். சரிங்களா? பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா பேங்க் லோன் தராங்கப்பா. ஓகேவா? ஒரு சின்ன ஒரு நார்மல் பேங்கை நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஏன்னா உலக அளவுல நம்ம பார்க்க வேணாம், நம்ம இப்போதைக்கு சின்னதா பார்ப்போம். இப்ப ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. என்ன அடிப்படையில உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க? நம்ம கொடுப்போமா, அதை ரிட்டர்ன் கொடுப்போமா அப்படின்னு சொல்லி பார்ப்போங்கல்ல. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2008 சமயத்துல அந்த பேங்க் என்ன பண்ணுச்சுன்னா லோனை வந்து திருப்பி செலுத்த முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பேங்க் எல்லாமே என்னங்க, இன்டர் கனெக்டட். அப்போ ஒரு பேங்க் அந்த இடத்துல வந்து திவாலாகக்கூடிய நிலை இருந்ததுன்னா அது மத்த எல்லாத்துக்குமே என்ன ஆகும்? அப்படி அந்த அந்த நிலை அப்படிங்கறது டிரான்ஸ்பர் ஆகும். சரிங்களா? இப்ப ஒரு தலைமை ஒண்ணுமில்லப்பா, உங்க வீட்டுல ஓகேவா, உங்க வீட்டுல ஒருத்தர் தான் வருமானத்திற்கு உட்பட்டவர். எல்லாரும் வருமானம் கொடுக்குறாங்க, ஆனா ஒரு அதிகமான வருமானத்திற்கு உட்பட்டவர் தன்னுடைய வருமானத்தை இழக்க நேரிட்டால் அது அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பாதிக்கப்படுத்தும் இல்ல. அது மாதிரிதான் இந்த பேங்க்கும், தே ஆர் இன்டர் கனெக்டட். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 2008 இந்த கிரைசிஸ் வருது. இது ஒரு கிரைசிஸ். அப்ப இதுக்கு பேர் தான் பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி. நிதி நிலை என்ன ஆகுது அப்படின்னா சமநிலையை அற்று போகிறது. இதற்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பேங்கை ரெகுலேட் பண்ணணும். பேங்க் ரெகுலேஷன் எப்படி பண்றது? அதற்கு RBI என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு? மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன பண்ணுது? இன்ஃபிளேஷன்னா என்ன? இதெல்லாம் தான் இங்க பார்ப்போம். இன்ஃபிளேஷன் அப்படின்னா ஒன்றும் நம்ம நம்ம நினைப்போம் ஒவ்வொரு வாட்டி, ஏன்னா எக்கனாமி படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபிளேஷன், மானிட்டரி பாலிசி கமிட்டி, பேங்கிங் அப்படின்னு சொன்னோன்னே என்ன, இவ்வளவு பெருசா, இவ்வளவு பெரிய கான்செப்டா? இது நிறைய பேருக்கு எக்கனாமிக்னு வந்தாலே வந்து என்ன, ரிசர்வ் பேங்க் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு ஒண்ணு சொல்றாங்கங்க, ரெப்போ ரேட்டுன்னு ஒண்ணு சொல்றாங்கங்க, இதை ஏத்துனா இன்ஃபிளேஷன் வந்து என்ன ஆகும்னு சொல்லி கேக்குறாங்கங்க. எளிமையா புரிஞ்சுக்கலாம். இன்ஃபிளேஷனா? இன்ஃபிளேஷன்னா அடிப்படையாக ஒரு ஆண்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 10 ரூபான்னு விற்கக்கூடிய ஒரு பொருள் அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு 15 ரூபான்னு ஆகுது. அப்ப ஆரம்ப விலையை விட இப்ப இருக்கக்கூடிய விலை ஏற்றம் எவ்வளவுன்னு பாக்குறது தான் இன்ஃபிளேஷன். இப்படி ஒரு பேஸ் இயரை வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் விலையேற்றம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த விலையேற்றத்திற்கு ஏத்த மாதிரி நம்ம மக்கள் சம்பாதிக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பாக்குறதா இன்ஃபிளேஷன். இது நம்ம கிளாஸ்ல பாக்கலாம். ஓகேவா? சரி, இதை தாண்டி இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IMF, அதுக்கப்புறமா வந்து சார்க், அதுக்கப்புறம் ஏசியன், இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் சொசைட்டிஸ் அப்படிங்கறதெல்லாம் இந்த மெயின்ஸ்ல பார்ப்போம்ப்பா.
ஓகேவா? இதை அதுக்கு இல்லாம கண்டிப்பா தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் எழுதும் போது நீங்க மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் மேல 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் அள்ளி தெளிங்க. நீங்க தான் ராஜா, உங்களுக்கு தான் வேலை. டெப்டி கலெக்டர் நீ தான், அவ்வளவுதான், வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப அதற்கேற்ற பயிற்சிகள் தான் என்ன பண்றோம் போறோம்னா, முதல்ல கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்றோம். எப்படி படிக்கணும், இவ்வளவுதான்ப்பா மெயின் சிலபஸ். சரியா? எப்படி நம்ம மெயின்ஸ் படிக்கும் போது திருப்பியும் இதை பார்க்க தான் போறோம். அப்பயும் இன்னும் கூட விரிவாக கூட பார்க்கலாம். இதே குரூப் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சிலபஸ் தான், எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு கண்டென்ட் மட்டும். இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எங்க பாப்பீங்க? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்து முடிச்சிருவீங்க. அப்ப இதுல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இதுல என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் ஆங்கிள் எப்படி எழுத போறோங்கிறத பார்க்க போறோம். அவ்வளவுதான்ப்பா. மத்தபடி இந்த கான்செப்டும் அதற்கு முன்னாடி இருந்த கான்செப்டும் சின்ன சின்னதா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோம். அது இங்க எப்படி கொடுத்துருக்காங்க, மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கெட்டிங் தான் ஈனாமு. அவ்வளவுதான். அதே பொருள்கள் தான். ஏன்னா நம்ம படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும்லப்பா. படிக்கும் போது ஆமா இல்ல இதைத்தானே இங்க கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸ் ஷேரிங்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிலிம்ஸ்ல பார்த்தோம். அதே தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க என்ன கேட்டிருப்பாங்க, பினான்ஸ் கமிஷனோட ரோல் என்னன்னு உங்களை எழுத சொல்லுவாங்க. பினான்ஸ் கமிஷனோட தலைவர்களோட அதாவது அவங்க ஷேரிங் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் எப்படி பிரிச்சு தராங்க, இது உண்மையாலேயே நியாயமானது தானா, இந்த பிசிக்கல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுதா, அதாவது பொருளாதார சமநிலையை கொண்டு வருதா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு பதில் எழுதிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் ரெடி பண்ணணும். நம்ம என்னென்னலாம் படிக்கிறோம் அப்படிங்கிற கன்வென்ஷனல் மெத்தடாலஜியை ரெடி பண்ணுங்க. இது முதல் விஷயம். எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு தனித்தனியா நோட் போட்டுக்கோங்க. அழகா என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வென்ஷனல் உங்களுக்கு இங்க கிளாஸ்ல நடத்துவாங்க, அதை நீங்க எழுதுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. கன்வென்ஷன்ல முடிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா அடுத்தது என்னன்னா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு வாங்க. கன்வென்ஷன்ல எடுத்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, இப்ப ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் அப்படிங்கிறப்ப பினான்ஸ் கமிஷன் ஒரு டாபிக் நடத்துறாங்கன்னா, இப்ப என்ன நிதி ஆணையம் இருக்கு, இந்த நிதி ஆணையம் என்ன பண்ணுச்சு, இந்த நிதி ஆணையத்தோட பீரியட் என்ன, இதை எழுதுங்க. அவ்வளவுதான். கன்வென்ஷனல் கம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுத்தையும் நீங்க கொலாபரேட் பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் ரெடி, நீங்க மெயின்ஸுக்கு ரெடி. ஆனா இந்த பயிற்சி எல்லாமே நீங்க அவசரமா நடக்கணும்னு நினைச்சிடாதீங்க. பி பேஷண்ட். எதுவுமே இன்னைக்கு 2 டாபிக் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இவ்வளவு பெரிய சிலபஸ் பார்த்துட்டீங்க. படிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கணும், அடுத்தது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேகம், ஐயோ இது படிக்கலையே அது படிக்கணும், ஒவ்வொரு டாபிக்கா போகும். இங்க எக்ஸாம்ல யாரு 100 மார்க் வாங்குறாங்கிறது எக்ஸாம் கிடையாது. அதையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 200 கொஸ்டின் எழுதுறாங்கன்னா 200க்கு 200 கொஸ்டின் வாங்குறவன் தான் அப்படிங்கிறது எக்ஸாம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம சிறப்பா நம்மளோட பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வரோங்கிறது தான் எக்ஸாம். அதுவும் ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களோட பொட்டன்ஷியல். நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க விசிட் பண்றீங்க, ரீகால் பண்றீங்க. இப்பவும் சொல்றேன், இந்த பரீட்சை என்பது, இந்த அரசு உத்தியோகத்தை நோக்கக்கூடிய இந்த பயணம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க எவ்வளவு படிச்சு அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கிறது தான் எக்ஸாமே தவிர்த்து நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கிறது எக்ஸாம் கிடையாது. இந்த டாபிக்ல நீங்க 80% படிக்கிறீங்க, ஆனா இந்த 80% உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா இட்ஸ் குட். 100% நான் படிச்சுட்டேன், ஆனா அந்த 100%ல எனக்கு 20% தான் ஞாபகம் இருக்குன்னா அங்கதான் சிரமமே வருது. அப்ப படிக்கிறத மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி பண்ணுங்க. ரீகால் இட். புக்கை மூடி வச்சுட்டு படிங்க. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்தது புக் சோர்சஸ். இதற்கு என்ன மாதிரியான சோர்சஸ் கொண்டு வரணும்? ஏன்னா நம்ம இந்தியன் எக்கனாமி படிக்க போறோம். இதெல்லாம் 20 மார்க் தானே, எதுக்குங்க இதுக்கு போய் 2 மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்குமே கவுண்ட். சரியா? ஒரு கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. குரூப் 4ல பாஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகேவா? எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. குரூப் 4ல பாஸ் பண்ணியாச்சு, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியா அந்த வேலைக்கு போறவங்களுக்கும் எனக்கும் நடுவுல எவ்வளவு கேப்னா
10 பேர், 10ல இருந்து 15 பேர். அந்த 15 பேருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் எவ்வளவு டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? 2 கொஸ்டின். அந்த 2 கொஸ்டினை நான் போட்டிருந்தா எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு கொஸ்டினுமே இந்த இடத்துல என்னன்னா இட்ஸ் அ வேல்யூபிள் பாயிண்ட். அதனாலதான் திருப்பி திருப்பி இருக்க கொஸ்டினை ரீகால் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா பதட்டத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு படிச்சதே மறந்து போயிடும். இந்த இடத்துல உங்களை நீங்க எப்படி வந்து உங்களோட எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? மைண்ட் அளவுலயும் சரி, பீயிங் மோர் தென் பிசிக்கலி மென்டலி பி ஸ்ட்ராங், தென் யூ வில் கான்கர் எனிதிங். எதை வேணா நம்மளால சமாளிச்சுட்டு போயிட முடியும். ஓகே, என்னப்பா பேசணும்? புக் சோர்சஸ். இந்தியன் எக்கனாமிக்கும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன புக் சோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பள்ளி புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்தியன் எக்கனாமி சார்ந்து படிக்க வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமா நான் எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வந்து படிக்கணும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்து படிக்கணும், ஏன்னா எனக்கு ஆரம்பமே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிக்ஸை நீங்க பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல நீங்க ஒரு நாள் உட்கார்ந்தாலே படிச்சு முடிச்சிட முடியும். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அது இல்லாம இங்க ஒரு கிளாஸ் நடத்துறோம் அப்படின்னா அந்த கிளாஸை போயிட்டு என்ன ஸ்கூல் புக்ல அது எங்க இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் அது பயிற்சியான மாதிரி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு, ஓகே, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், எந்த எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்டா இருந்தாலும் அவனுக்கு முக்கியமான விஷயம் 3. 1, சிலபஸ். சிலபஸ் காப்பி எப்பவுமே கையில் வச்சுக்கோ. ஏன் தெரியுமா சொல்றேன்? குரூப் 4ல ஒரு கொஸ்டின் வந்துச்சுப்பா, தமிழ் கொஸ்டின். அந்த கொஸ்டின் என்னப்பா? லாஸ்ட் இயர் இல்லப்பா, இப்ப இந்த குரூப் 4 வந்துச்சு இல்லைங்களா? இந்த குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின் வந்துச்சு இல்லைங்களா? குரூப் 2 இந்த ரீசெண்டா எழுதின குரூப் 2 கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த குரூப் 2ல ஒரு போயம் கேட்டிருந்தாங்க, அதாவது ஒரு பாடல் வரிகள் கேட்டுட்டு கீழே இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் யாரு, இதை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உண்மையா சொல்ல போனோம்னா 4 ஆப்ஷன்ல இந்த வரிகள் எழுதினவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பாடலும் தெரியாது, இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருன்னு, இந்த பாடல் எழுதினது யாருன்னு தெரியாது. எனக்கு 1 மார்க் வேணும். ஆனா இந்த 4 பேர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சிலபஸ்ல இருந்தார். மீதி 3 பேர் சிலபஸ்லயே இல்ல. அவ்வளவுதான், அதான் ஆன்சர் நான் போட்டுட்டு வந்துட்டேன். அப்ப சிலபஸ்ல என்ன இருக்குன்னு நமக்கு அறிவு வேணும். சரியா? அப்ப சிலபஸ முதல்ல முதல்ல பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு எந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸா இல்லையா, அதை நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு எப்படி தெரியும்? சிலபஸ் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப சிலபஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்களுடைய புக் சோர்சஸ், ஃபண்டமெண்டல் புக் சோர்ஸ். இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ். ஓகேவா? இப்ப நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக் இப்பதான் ஆரம்பிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இதெல்லாம் படிக்கணும். இதை தாண்டி நம்ம ஒரு ஸ்டேஜ் போயிட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லெவல் 1 போட்டோம் அப்படின்னா அடுத்தது இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டியது 11th புக்கும் 12th புக்கும் தான். நீங்க 11th புக்கு 12th புக்கை உங்களோட மெயின்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய முதன்மை தேர்வுக்கும் நீங்கள் அந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புக்கை வந்து நீங்க என்ன பண்ணலாம், கோட் பண்ணலாம். ஏன்னா இங்க இருக்கவங்க எதை வச்சிருப்பாங்க, ஆன்சர் கீயா அந்த புக்ல இருக்க ஹெட்டிங்க தான் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுல 2 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ல 7 மார்க். 10க்கு 10 எல்லாம் போட மாட்டாங்க. சரியா? 10 மார்க்னா அதிகபட்சமா 6 மார்க் போட்டா அதிசயம். அதே மாதிரி 15 மார்க்னா அதிகபட்சமா 11ல இருந்து 10ல இருந்து 11 மார்க் போட்டாங்கன்னா அதிசயம். இவ்வளவுதான் போடுவாங்க. நம்ம ஸ்கூல் மாதிரி 15 மார்க்னா 15 மார்க் அள்ளி தெளிக்க மாட்டாங்க. they give up to 10 to 11 marks. இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராவா போனாதான் 12 மார்க்ஸ். அதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அதுக்குதான் வந்து 250 மார்க் எடுத்தீங்கன்னா 250க்கு வந்து 140 150 160 வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கேரண்டியா இருக்கீங்க, உள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம்.
250க்கு 250 எல்லாம் எடுக்க முடியாது, ஸ்கூல் இல்ல. சரியா? அதனால இது நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கான பயிற்சிகள் நம்ம பார்ப்போம். சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 அப்படிங்கறது நீங்க ஸ்கூல் புக்ஸை படிக்கணும். அடுத்தது ஆத்தர் புக்ஸ். ஆத்தர் புக்ஸ் நம்ம படிக்கிறதுனா படிக்கலாம், இல்ல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் நான் உங்களுக்கு தரேன் இல்லைங்களா. சம்டைம்ஸ் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேரடியாக பள்ளி புத்தகங்கள்ல கிடைக்காது. அதை மட்டும் நான் இங்க கொடுப்பேன் இல்லைங்களா. இங்க அகாடமி ஒரு மெட்டீரியல் கொடுக்கும் இல்லைங்களா, அந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க அடிஷனலா படிக்கணும் கவர்மெண்ட் சோர்சஸ். ஏன்னா கவர்மெண்ட் சோர்சஸ்ல இருந்து தான் மெட்டீரியலே கொடுக்குறோம், அப்படிதான் மெட்டீரியலே உங்களுக்கு வரும். மேம் ஆத்தர் புக்னா எந்த புக்குங்க? ஆத்தர் புக் அதுதாங்க சகல்யா சொல்ல வரேன். ஆத்தர் புக் அப்படின்னா இப்ப நீங்க பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்குன்னு ஒரு புக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்தியன் எக்கனாமிக்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு புத்தகம் ஏதாவது எடுத்துக்கலாம். இதுல 3 ஆத்தர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒண்ணு ரமேஷ் சிங், அப்புறம் சங்கர் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். இன்னொன்னு நிதின் சிங்கானியா. ஏன்னா யூபிஎஸ்சி நிதின் சிங்கானியா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான 3 புத்தகங்கள் இருக்கும். ஓகேவா? இது ஆத்தர் புக்ஸ். இதுல ஏதாவது உங்களுக்கு, ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்க. நமக்கு எது எளிமையா புரியணும்னு இருக்கும்ல. சில புத்தகம் எனக்கு இப்ப நிதின் சிங்கானியா புரியும் அப்படின்னா நான் அதை பயன்படுத்திப்பேன். ரமேஷ் சிங் புரியும்னா நான் அதை பயன்படுத்திப்பேன். சங்கர் கணேஷ் புரியும்னா, ஏன்னா இப்ப முன்னாடி தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது சங்கர் கணேஷ். அப்ப அது புரியும்னா எது நமக்கு புரியுமோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா பாலிட்டின்னு எடுத்துக்கும் போது நம்ம லக்ஷ்மிகாந்த் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டி டிடி பாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, பிஎம் பக்ஷின்னு ஒருத்தர் இருக்காரு, இதை ஃபாலோ பண்றவங்களும் இருப்பாங்க. பிஎம் பக்ஷில பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் படியே கொடுத்திருப்பாங்க. ஆனா லக்ஷ்மிகாந்த்ல அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, மோர் தியரிட்டிக்கலா கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க பிஎம் பக்ஷில கான்ஸ்டியூஷன் பாயிண்ட் என்ன, 1A என்ன, 1 கிளாஸ் என்ன, 1 கிளாஸ் 2 என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த 1 கிளாஸ் 2க்கு ஏதாவது கேஸ் வந்திருக்கா, அந்த கேஸும் கொடுத்திருப்பாங்க பக்ஷில. ஆனா அது நமக்கு எக்ஸாம், நம்ம லாயர் கிடையாது, நம்ம எக்ஸாம் இப்போ 1 வருஷத்துல கிளியர் பண்ணிட்டு வரணும்னு வந்தவங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன தேவை, பாயிண்ட் எது நமக்கு கொடுக்குது அந்த புக்கை நம்ம படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. அப்ப என்னென்ன புத்தகம் சொன்னேன், ரமேஷ் சிங், அதுக்கப்புறமா நிதின் சிங்கானையா, அதுக்கப்புறமா சங்கர் கணேஷ். சகல்யா ஓகேங்களா? சகல்யா இருக்கீங்களா? மேம் இருக்க மேம், இருக்க மேம். ஓகேவா? ஓகே மேம், ஓகே மேம். சரிங்க. அப்ப இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாத்தையுமே இதுல ஏதாவது ஒரு புத்தகம், நிறைய இப்பவும் சொல்றேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி உங்களை நீங்க ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. இந்தியன் எக்கனாமிங்கிறது எனக்கு ஒரு சப்ஜெக்ட், ஆனா நீங்க இங்க 9 சப்ஜெக்ட் படிக்கணும், 9 செக்ஷன் இருக்கு. அப்ப அந்த 9 செக்ஷனையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வெறும் 30 மார்க் தான், 30ல இருந்து 40 மார்க் தான். அப்ப அந்த 40 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு படிக்கணுமோ, நான் இப்பவும் சொல்றேன், படிக்கிறது ஒரு விஷயம்னாலும் அந்த படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது தான் இங்க எக்ஸாம். அப்ப சோர்சஸ லிமிட் பண்ணுங்க. இது 2வது. ஓகேங்களா? முதல்ல என்ன சொன்னேன், 3 விஷயம் சொன்னேன். அதுல முதல்ல சிலபஸ், 2வது உங்களோட சோர்ஸ் புக்ஸ், 3வது 2வதே சோர்ஸ் புக்ஸ் தான். அந்த சோர்ஸ் புக்ஸ் ஒண்ணு, ஆத்தர் புக்ஸ் ஒண்ணு, 2. 3வது பிவைக்கு. ஓகேவா? உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம், இப்ப நீங்க நினைக்கலாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இப்ப நிறைய வரது இல்லையே, அப்படிலாம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஆங்கிள் தான் மாத்துறாங்களே ஒழிய மத்தபடி கொஸ்டின் ஏதாவது ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? குரூப் 1ல கேட்ட கொஸ்டினே குரூப் 2ல கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காப்ல. குரூப் 1 பார்த்திருந்தா குரூப் 2ல அந்த 2 கொஸ்டின் எழுதிருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், இப்ப நடத்தின கொஸ்டினை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது ஒரு மாடல். அப்ப மாடல்ல எப்படி பாப்பீங்க அப்படின்னா, எப்படி தெரியுமா கேட்டிருந்தாங்க, ஒரு வாட்டி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா 4 ஸ்கீம் கொடுத்துட்டாங்கப்பா, இந்த பக்கம் இயர் கொடுத்துட்டாங்கப்பா. இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸாம்ல மேட்ச் பண்ண சொல்லிட்டாங்க. இது ஒரு எக்ஸாம். அதே அடுத்த எக்ஸாம் நீங்க நம்ப மாட்டீங்க, அதே 4 ஸ்கீம் இந்த இடத்துல இயரை மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இத காலவரிசை படி சொல்லுங்கன்னு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அதே கேள்வி, ஆனா பேட்டர்ன் மட்டும் வேற. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல 91ல கொண்டு அறிமுகப்படுத்தினப்பட்ட முக்கியமான திட்டம் என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க.
சோ இந்த இடத்துல கேள்விங்கிறது வந்து அதாவது பதிலுங்கிறது இங்க இடத்துல சமமாக தான் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பேட்டர்ன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அப்ப பிவைக்யூ நமக்கு இங்க இம்பார்ட்டன்ட். எல்லா வருஷம் பிவைக்யூ பார்க்கணுமா? ஒரு 10 வருஷம் ஜஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 வருஷம் பாருங்க. இன்னமும் கேட்டா 3 வருஷத்துக்கு நல்லா பாருங்க. ஏன்னா இப்பதான் பேட்டர்ன் நல்லா மாத்திட்டாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய 3 வருடத்திற்கு இருக்கக்கூடிய பிவைக்யூ பாத்துட்டீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை இங்கேயும் நம்மளும் பார்ப்போம். நம்மளும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது ஒரு 4 பிவிக்யூ 5 பிவிக்யூ நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா பிவைக்யூ அப்படின்னு தனியாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்ப ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த 3 விஷயமும் தேவை. கண்டிப்பா சிலபஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆத்தர் புக்ஸ், அதாவது உங்களோட ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஆத்தர் புக்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட பிவைக்யூ. இதை 3ம் உங்களுக்கு முதல்ல ரெடியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இங்க இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட புக் சோர்ஸ் இருக்காது. நிதின் சிங்கானி அப்படிங்கிறது யூபிஎஸ்சி சோர்ஸ். அப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸை நம்ம இங்க மெட்டீரியலா கொடுத்துருவோம். பட்ஜெட் இங்க கொடுத்துருவோம். எக்கனாமிக் சர்வே இங்க கொடுத்துருவோம். அதை நீங்க உங்களோட மெயின்ஸ்ல இது பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ்ல அதுக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நீங்க படிச்சுட்டு போனா போதும். இவ்வளவுதான்ப்பா. இதுதான் இந்தியன் எக்கனாமியில இருக்கக்கூடிய மொத்த சிலபஸ். இதுதான் கிளாஸ். இதை தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இந்த வகுப்பை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இது போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் அறிமுக வகுப்பு வரும்போது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னா என்ன, எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா இன்க்ளூட் பண்ணி நம்ம படிக்கணும். ஓகேவா? எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உங்களோட கிளாஸ். எக்கனாமிக்ஸ்னா என்னங்கிறதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். எக்கனாமிக்ஸ்னா எங்க இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஆரம்பத்துல பாருங்க, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே வந்து ஒரு கிரேக்க வார்த்தை அது. அந்த வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க என்னன்னா ஹவுஸ் ஹோல்டு, இல்லம். அப்போ ஒரு தனி நபர் இருக்காப்ல, அந்த தனி நபரோட மேனேஜ்மெண்ட், கஸ்டம், லா, அதாவது ஒரு தனி நபர் ஒரு இல்லத்தோட நிர்வாகத்தை சொல்றதுதான் பொறியியல்ங்கிறாங்க. இப்ப இந்த இல்லம் அப்ப இண்டிவிஜுவல் அப்படின்னு பாக்குறப்ப தனிநபர் நான் வந்து இன்னைக்கு என்ன பண்றேன், என்னோட நீடுக்கு என்ன ரிசோர்ஸஸை பயன்படுத்துறேன், வாட்டர் பயன்படுத்துறேன், எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துறேன், இன்னைக்கு நெட் ரிசோர்ஸஸை பயன்படுத்துறேன், இதெல்லாம் இன்னைக்கு என்னோட தேவை. எனக்கு ஃபுட்டு பயன்படுத்துறேன், இது என் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஃபேம் இருக்கு. அந்த ஃபேம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கம்பெனி. ஓகேவா? அது ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு கேக் விற்கிற பேக்கரின்னு வச்சுக்கோப்பா. அந்த பேக்கரி வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றத எவ்வளோன்னு அந்த பேக்கரி நிர்ணயம் செய்யலாம். ஆமா தானே? கவர்மெண்டா நிர்ணயம் செய்யுது ஒரு பீஸ் இவ்வளவுதான் விற்கணும்னு கிடையாது. ஆனா பேக்கரி நிர்ணயம். ஆனா அந்த பொருள்ல எவ்வளவு ஜிஎஸ்டி போடலான்னு அப்படிங்கிறத யார் நிர்ணயிச்சுறாங்க? கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது. இங்கதான் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் இந்த இடத்துல மிங்கிள் ஆகும் இல்லையா? அப்ப இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஜிஎஸ்டிக்கெல்லாம் ஏத்த மாதிரி அந்த ஒரு ஹோட்டல்ல ஒரு தோசை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா தோசையோட விலையும் ஜிஎஸ்டியோட விலையும் சேர்த்து நம்ம கட்டிட்டு வரோம். ஆமாவா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேம், ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு பாக்குறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண் பொருளாதாரம். இதே ஒரு நாடு, இந்த நாட்டோட வருமானம் எவ்வளவு, இந்த நாட்டுல வந்து எந்த மாதிரியான பணவீக்கம் இருக்கு. பணவீக்கம்னா என்ன? விலை ஏற்ற இறக்கம். விலை ஏற்றம். இந்த விலை ஏற்றத்தால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அப்ப அதை கட்டுப்படுத்தணும்னா இங்க இருக்கக்கூடிய மத்திய வங்கி யாரு? ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது? அதை கட்டுப்படுத்தணும்னா இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன பண்ணுது? ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுதுன்னா ரெப்போ ரேட் மேல வைக்குது. ரெப்போ ரேட்டுங்கிறது என்னன்னா இந்த மத்திய வங்கி இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா இருக்கக்கூடிய இன்னொரு வங்கி கிட்ட, அதாவது மற்ற வணிக வங்கி கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வணிக வங்கி ரிசர்வ் பேங்க் கிட்ட கடன் வாங்குது. ஏன்னா லோன் கொடுக்கணும்ல, அப்ப அது கடன் வாங்குது. அதுக்கு ஒரு வட்டி கொடுக்கணும்ல, கடன் வாங்கினா நம்ம ஒரு வட்டி கொடுக்கணும்ல, அந்த வட்டி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட். இது ரிவர்ஸ்ல நடந்ததுன்னா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதே ஆர்பிஐ அவங்கள்ட்ட இருந்து வாங்குச்சுன்னா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். அது நம்ம பார்ப்போம். இப்ப இப்ப இதுக்கு இன்ஃபிளேஷன் நடக்கும்போது மத்திய வங்கி என்ன பண்ணுது, அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கவர்மெண்ட் உங்களுக்கு மானியம் தருது. மானியம் எல்லா நேரத்திலையும் தந்துருமா கவர்மெண்ட்? எப்பெல்லாம் நெருக்கடி எனக்கிட்ட பொருள் பற்றாக்குறை இருக்கோ அப்பதானே மானியத்தை கொடுக்குது. 100 ரூபாய் தேவைப்படுற இடத்துல சரி 100 ரூபாய் கடன் வேணாம், 100 ரூபாய் கடனுக்கு நீ வந்து ஒரு 10%, நீ 2% வட்டி கட்ட வேணாம், நான் உனக்கு ஒரு 20 ரூபாய் மானியமா கொடுத்துட்றேன் அப்படின்னா மீதி இருக்க 80 ரூபாய்க்கு மட்டும் நீ கட்டு.
அப்ப 20 ரூபாங்கிறது யாரோட ஸ்பெண்டிங்? கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப சப்சைடி கொடுக்குது, மானியம். அப்ப இது பிசிக்கல் பாலிசி. பட்ஜெட் அலோகேட் பண்ணி கொடுக்குது, இது பிசிக்கல் பாலிசி. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மாதிரி பார்க்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம். அப்ப நுண் பொருளாதாரம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்தது, ஒரு ஃபேம் சார்ந்தது. அப்ப அதை தாண்டி அதை மொத்தமாக நாடோட கொள்கையில பார்வையில பார்க்கும்போது, பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது என்னவா சொல்றாங்க? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்க போறது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வரமாட்டோம். ஓகேவா? இவ்வளவுதான்ப்பா இன்னைக்கான வகுப்பு. இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு மட்டும்தான். இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய செஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஎம் பேட்ச் அப்படிங்கிறது 31ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் அறிமுக வகுப்பு நடக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலரா நடக்கும். இதுல ப்ரிலிம்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸ்ல ப்ரிலிம்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு கட்டம், அதாவது ஒரு 15 நாள் கழிச்சு மெயின்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும்பா. அப்ப வந்து நீங்க வந்து கோஆர்டினேட்டர் சார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எப்ப மெயின்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த வகுப்புல, இந்த கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? நோ மேம். ஓகேங்க. எல்லாருக்குமே இந்த வகுப்பு புரிஞ்சு, அதாவது இங்க இருக்கக்கூடிய சிலபஸ்னா என்னங்கறத தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் அப்படின்னா, சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அறிமுகம் ஆயிருச்சு, பரிச்சயம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு தினமும் பேப்பர் படிக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி எப்படி 3 சோர்ஸ் முக்கியமோ, அது கூட இன்னொரு சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர். அது வந்து இந்தியன் எக்கனாமிக் தான் கிடையாது, உங்களோட பரீட்சைக்கு மட்டும் கிடையாது. நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு அரசு அலுவலகத்துல போயிட்டு ஒரு அலுவலரா உட்கார்ந்துருக்கும் போது, ஃபார் சர்விங் ஆஃப் பீப்புள், உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுதான். அதை தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சா ஒரு ஃபைல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். நீங்க நினைச்சா இந்த கையெழுத்தை போட்டா இன்னொருத்தருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல்லோ, அப்ப அதற்கான நாட்டு நிலைகள், நடப்பு நிலைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேப்பர் கண்டிப்பா முக்கியம். So to enhance yourself, you must be ready at any time. Okay, fine. So thank you. With this, we conclude this session. Okay, thank you very much, Pa. Thank you. Anybody, any questions? At last, please repeat about the current affairs. Current affairs, Revati. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன அப்படின்னா, பேப்பருக்கு சோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ். அதை தாண்டி வந்து அகாடமியில டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. வேற என்ன படிக்கணும் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படிங்கிற ப்ரிலிம்ஸ்ல வந்து இதே குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ வில் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 questions will be in current affairs. In case of group 1 prelims, you will be getting about 10 to 12 current affairs. That's it. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா, அதாவது ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இப்ப எலெக்ஷன் கமிஷனர் வராருன்னா யார் எலெக்ஷன் கமிஷனருங்கிறது கேள்வியா வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான விதிகள் என்னங்கறதான் கேள்வியா வைப்பாங்க. அப்படிதான் வைப்பாங்க. இல்ல அப்படி வேற என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம்னா, அந்த டைம் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவர் யாரு, who is he அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணலாம். சோ தட் எப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலேட் ஆகணும், ஒன்லி பை கோயிங் த்ரூ த நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, முன்னாடி நடந்த கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு, 10 நாளா கரூர் இன்சிடென்ட் தான் நடக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் அதை பத்தி படிக்கணுமா அப்படின்னா, ஏதாவது 2 நாள் 3 நாள் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மெயின்ஸ் ஆங்கிள் அதை வந்து பெர்ஸ்பெக்டிவா எடுக்கும். பொலிட்டிக்கல் நியூஸ்குள்ள போகாதீங்க. டோன்ட் டெப்த் இன்டு பொலிட்டிக்கல் நியூஸஸ். கெட் ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஏதாவதுப்பா? எனிபடி? ப்ளீஸ். மேம் நீங்க பூர்வரசி. சோர்ஸ் பூவரசி மேம். மேம் சோர்ஸ் புக் வந்து சொல்லிருக்கீங்க மேம். அது கம்பல்சரி சோர்ஸ் புக் வந்து ஒரு இருக்கணுமா மேம்? இல்ல அகாடமில கொடுக்கிற புக் மட்டும் போதுமா மேம்? அகாடமியில கொடுக்குற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சஃபிஷியண்டா இருக்கும் பூவரசி. அதுக்கு நான் கேரண்டி தரேன்.
சரிங்களா? ஓகே ஆனா சோர்ஸ் புக்குங்கிறது வந்து உங்களை நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னா என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த சோர்ஸ் புக்கை நான் எடுத்துக்க சொன்னேன். ஓகே ஓகே மேம். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே சோர்ஸ் புக்குங்கிறது ரொம்ப அவசியமா கேட்டீங்கன்னா நீங்க மெயின்ஸ் ஆங்கிள் படிக்கும் போது கண்டிப்பாக அது பயன்படும். ஓகே மேம். ஏதாவது ஒரு சோர்ஸ் புக், இப்பவும் சொல்றேன், 2-3 சோர்ஸ் புக் எல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு சோர்ஸ் புக் உங்களோட 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் புக்கே வந்து என்ன பண்ணுனா 100 மார்க் வந்து மெயின்ஸ்ல எக்ஸாம்னா அதுல வந்து ஒரு 30 மார்க் 40 மார்க் நீங்க வந்து 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் புக் படிச்சாலே போதும். இங்க இருக்க நோட்ஸ படிச்சா இன்னும் ஒரு 30 மார்க் போதும். அது இன்னும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது மத்தவங்களோட சில பேரை நீங்க வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் இல்லைங்களா? அதுக்குதான் இந்த சோர்ஸ் புக்கை கொடுக்க சொல்றேன். நீங்க எடுத்த ஓகே மேம். எடுப்புலயே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா நீங்க வந்து சோர்ஸ் புக் வந்துன்னா போதும். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. சரியாப்பா? ஓகேப்பா, தேங்க்யூ. பூவரசி, தேங்க்யூங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் தேங்க்யூ. இருக்குங்களா? இந்தியன் எக்கனாமில இப்படிதான் கிளாஸ் போகும். ஓகேங்களா? சில நேரம் பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிமையாக டைம் எடுக்கும். அதுக்கேத்த டைமை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். இப்ப சொல்றது ஒண்ணுதான், ரஷ் அப் பண்ணாதீங்க. பி பேஷண்ட் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். நீங்க நம்புங்க ஃபர்ஸ்ட். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒவ்வொரு படியா தான் எடுத்து போகணும். எடுத்த எடுப்புலயே 10வது படிக்கட்டுக்கு போகணும் அப்படின்னா அது நம்மளால முடியாத காரியம். ஒவ்வொரு படிக்கட்டா போங்க, உங்களுக்கான சக்சஸ் அது சீக்கிரமா வந்துடும். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணுங்க, தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பிராக்டிஸ், அதுக்கப்புறம் பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, ரெகுலரா பண்றது, இது மூணும் இருந்ததுன்னா நீங்க 2026ல ஏதாவது ஒரு வேலை, உங்களுக்கான வேலையை நீங்க தேர்ந்தெடுக்கிற வேலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ், கோர்ஸ் புக், PYQ. செஷன் எண்ட் பண்ணிக்கலாங்களா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர். Thank you, ma'am. ஓகே. Thank you.